ஹே ஸ்டே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஸ்டேயில் உள்ள மறுபடியும் ஃபிலிக்ஸுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு ரிக்வெஸ்ட்டு தான். சைக்கோ ஹஸ்பண்ட் அந்த டைப்பில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தங்க மாமா ஃபிலிக்ஸ் மாமா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் அவங்களோட நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மாதிரி ஐம் ரியலி சாரி. பட் என் மெமரியில் இருக்குது, அதனால் உங்களுக்கும் சேர்த்து தான் ரெண்டையும் ஒரே ஒன் ஷாட்டில் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த ஒன் ஷாட்டோட நேம் மை சைக்கோ ஹஸ்பண்ட் இஸ் மை முறை மாமா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் வந்துட்டு இப்போ லாஸ்ட் இயர் முடிச்சிட்டிங்க. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி அதுக்கு போயிருக்கீங்க. பார்ட்டி முடிஞ்சு காரில் நீங்கள் மட்டும் தான் தனியாக வந்துட்டுருக்கா. பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு, செம்ம ரெயின். அப்படியே நீங்கள் கார் வந்துட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போ வந்துட்டு அந்த ரோட்டில் யாருமே இல்லை, இருட்டாக இருக்குது. அப்படியே மழை செம்மையாக பெஞ்சிட்ருக்கு. நீங்கள் ஐயோ இவ்வளோ நேரம் ஆச்சு, நான் அதுக்கு தான் சொன்னோம் முன்னாடியே கிளம்புறேன்னு. எவ்வளோச்சும் கேட்டாலோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கடவுளே நல்லபடியாக வீடு போய் சேர்ந்துடும் அப்போல்லாம் வேண்டிக்கிட்டு வர கரெக்டாக டக்குன்னு ஒரு இடத்துல அவங்க கார் டோர்னு பஞ்சர் ஆகிடுது. ஓ ஷிட், இப்போ தான் இது பஞ்சர் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸ்டெப்னி இருக்கா வேறு தெரியல அப்படின்ட்டு காரை மெதுவாக ஓப்பன் பண்ணி அப்படியே இறங்கி வந்து பின்னாடி டிக்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்டெப்னியும் இல்லை, சுத்தம். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே டோரை வந்துட்டு நீங்கள் விட்டுட்டு வந்ததில் அது ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிடுச்சு. சாவி வேறு உள்ளே மாட்டிக்கிச்சு. இப்போ நீங்கள் அப்படியே ஐயோ போச்சு அப்படின்ட்டு கதவை திறக்க ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. கதவை திறக்கவே முடியல. ஐயோயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு மலையில் நனைஞ்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அந்த இடத்துல வேறு யாருமே இல்லை, அப்படியே இருட்டு காடு. நல்லா மாட்டினேன். ஐயோ இந்த பக்கத்தில் யாரும் வருவாங்களான்னு கூட தெரியல, ஹெல்ப் கேட்கலான்னு கூட யாரும் இல்லையே. ஃபோனை வேறு பைத்தியக்காரி உள்ளே வச்சுட்டேன், மாட்டிக்கிச்சு. இப்போ எந்த பக்கம் திறந்து எப்படி போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு கதவை திறக்க இல்லை உடச்சாது உள்ளே போடலான்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன்றும் முடியல. அப்போ என்ன குட்டி, ரொம்ப நேரமாக ஏதோ ட்ரை பண்ணுற போல், நாங்கள் வேணாம் உதவி பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு 4 பேர் வந்து நிற்க அப்படின்னு அப்படியே திரும்பி பார்த்தா 4 பேர் அப்படியே பார்க்கறதுக்கே ரவுடித்தனமாக இருக்கானுங்க. ஐயோ நினச்ச மாதிரி நடந்துருச்சு, யாருமே இல்லை. ஆனால் இவனுங்க மட்டும் எங்கே இது வந்தானுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிற்காமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஏய் பொண்ணு இந்தாம்மா, என்ன நீ பாட்டுக்கு போனால் எப்படி, அதான் நாங்கள் 4 பேர் இருக்கோமே கம்பெனி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அவன் ஒருத்தன் கேட்க. நீங்கள் ஆத்தி அப்படின்ட்டு இப்போ வேகமாக அப்படியே அங்கேயே நடக்கிறீங்க. ஏய் இப்படிலாம் பேசினா வேலைக்கு ஆகாது, புட்றா அவளை அப்படின்னு ஒருத்தன் சொல்ல. இப்போ உங்கள் காதில் அது வந்து ஐயோ அப்படின்ட்டு அங்கேருந்து கொடுன்னு ஓட ஆரம்பிக்கிறீங்க. எப்படியாவது ஓடி போய் யார்கிட்டாவது ஹெல்ப் கேட்டாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரோட்டில் அப்படியே ஓடுறீங்க. மழை வேறு பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. ஏய் இங்கடி ஓடுற அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஷால் அப்படியே பிடிச்சி இழுக்க நீங்கள் அப்படியே வந்துட்டு தடுமாறுறீங்க. அப்படி இருந்தும் ஷால் போனாலும் பரவாயில்லன்னு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஒரு ஷாலை கையில் பிடிச்சி இழுத்தவன் அப்படியே ஏய் வாங்கடா அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஒன்று தான் இப்போ சிக்குச்சு. அதுவும் கை விட்டு போயிடும் போல். இந்த நைட்டு நமக்கு அவள் வேணும், இன்றைக்கி அவள் தான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ட்டு விடக்கூடாது, பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி வர. நீங்கள் அப்படியே மூச்சு வாங்க ஓடுறீங்க. கடவுளை காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கீங்க. அந்த ரோட்டில் யாருமே இல்லை, பயங்கரமாக மழை தான் பெஞ்சிட்ருக்கு. மழையில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒரு இடத்துல பள்ளம் மாதிரி அப்படியே நீங்கள் தடுக்கி டம்முன்னு கீழே விழுந்துடுறீங்க. கால் வேறு நல்லா ஒரு மாதிரி பிறண்டுருச்சு, காலில் நல்லா அடிப்பட்டு பிளட் வருது. நீங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எழுந்து மறுபடியும் ஓடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு 4 பேர் ஓடிந்தோம் அப்படியே நிற்க போச்சு அப்படின்னு உங்களுக்கு அழுகியாக வருது. ஐயோ நல்லா மாட்டினேன், இன்றைக்கி நான் கைமா தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்க. அவனோ ஹே குட்டே என்ன பச்சி பறந்து போகலான்னு பார்த்துச்சு, இப்படி சிக்கிருச்சே, இன்றைக்கி நீ தான் எங்களுக்கு விருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னடி எங்கள்கிட்ட தப்பிச்சிடலாம் நினச்சானு அவனுங்க அப்படியே குனிய. நீங்கள் ஆனால் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு அப்படியே அந்த ரோட்டில் பின்னாடியே நகர்ந்து போகிறீங்க உட்காந்து காலால். அவனும் விடுறதுக்காக தாத்திட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்பட்ட காலை பிடிச்சி இழுக்கலான்னு காலுக்கிட்ட வந்து கை வைக்க பயத்தில் நீங்கள் அப்படியே மயங்கிடுறீங்க. அவனுங்களோ வசதியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை தூக்க வர. இப்போது நீங்கள் அப்படியே பயந்து போய் அம்மா அப்படின்னு கண்ணை முழிக்கிறீங்க. பார்த்தா ஒரு காரில் வந்துட்டுருக்கீங்க. அப்படின்னு சுற்றி பார்த்தா காருக்குள்ளே இருக்கீங்க. என்ன கார் இது, யார் நம்மளை கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் போய் முழிச்சு பார்க்குறீங்க. நல்லா பார்த்தா முன்னாடி கார் ஓட்டிகிட்ருக்கவன் என்ன தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்படியே திரும்பி என்ன மயக்கம் தெரிஞ்சிருச்சான்னு கேட்டேன் அப்படிங்கிறான். அப்படி பார்க்குறீங்க. என்னடி காதுக்கு இது கேட்கலையா என்ன, தெளிஞ்சிருச்சான்னு கேட்டேன் அப்படின்னு அவன் கத்த.
நீங்கள் அப்படின்னு ஏன் என்னை மறந்துடுச்சா என்ன அப்படிங்கிறான். நீங்கள் பார்த்தா நல்லா பார்க்குறீங்க. ஃபிலிக்ஸ் மாமா அப்படிங்க. நானே தான். ஆமாம் ஆளே இல்லை இந்த ரோட்டில் உனக்கு என்னடி வேலை? அது மாமா ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி. உங்கள் அப்பா உன்னை பெற்று நமக்கு என்னான்னு விட்டுட்டானா? என்ன? ஆமாம் பார்ட்டி பப்புன்னு சுற்றுன்னு. அதெல்லாம் இல்லை, நான் ஸ்டடீஸ் முடிச்சிட்டேன், ஃபைனல் இயர். அதுதான் ஃபேர்வெல் டே இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட. எப்படி நடந்தே வந்தியா? இல்லை காரில். ஓ கார் என்னாச்சு? கார் பஞ்சர் ஆயிடுச்சு. நைட்டில் இப்படி கொற்ற மலையில் பொண்ணை தனியாக விட்டுட்டு உங்கள் அப்பா என்ன பிடுங்குற வேலையை அங்கே பார்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரி பேச. மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்பா என்னை பத்திரமா போயிட்டு வா, டிரைவர் கூட்டிகிட்டு போன்னு தான் சொன்னார், நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். பெரிய இவ அவன் எங்கடி உன் ஃபோனு? அது காருக்குள்ளே. காருக்குள்ளே. என்னடி சொல்கிற? அது பஞ்சர் ஆயிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு இறங்குனேன்னா கீ எடுக்காமல் லாக் ஆகிருச்சு ஆட்டோமேட்டிக்காக. மறுபடியும் ஓப்பன் பண்ண முடியல. என்னோடய ஹேண்ட்பேக் செல்ஃபோன் எல்லாம் உள்ளேயே மாட்டிக்கிச்சு. அதுதான் டோரை ஓப்பன் பண்ண முடியுமான்னு பார்த்துட்ருந்தேன். அப்போ தான் அந்த 4 பொறுக்கிங்க வந்து என்கிட்ட வம்பெடுத்தாங்க. அதான் பயந்து ஓடி வரும்போது அப்படின்ட்டு இப்போ தான். ஆமாம் அந்த 4 பேர் அவங்களுக்கு அவனுங்களை கூப்பிடணுமா? அப்புறம் என்ன அக்கறை? அதெல்லாம் இல்லை, அவனுங்களை என்ன பண்ணீங்க? தெரிஞ்சே ஆகணுமா? நாளைக்கு நியூஸில் பார்த்து தெரியும் அப்படிங்கிறான். எது? உன் வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல. நீங்கள் அப்போ எப்படி பார்க்குறீங்க? உங்கள் அப்பா அம்மா பயத்தில் வாசலில் தான் நின்றுட்டுருக்காங்க, நீங்கள் இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோ கார் வரதை பார்த்துட்டு என்ன இவன் கார் வருது அப்படின்னு உங்கள் அப்பா பார்க்க. அப்போ கூட கார் ஸ்டாப் பண்ணவன் இறங்கு அப்படிங்கிறான். நீங்கள் அவனை எப்போ ஆகுமா கால் வலிக்குது அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை திரும்பி ஒரு முறை மறைச்சிட்டு அப்படியே இறங்கி வரான். வந்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணி உங்களை அப்படியே தூக்கிட்டு வரேன். உங்கள் அப்பா அம்மா இப்போ ஐயோ ஹீராமா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி வந்து உங்கள் அப்பா என்னடா ஆச்சு அப்படின்னு. உங்கள் அம்மா ஏண்டி உனக்கு எத்தனை ஃபோன் பண்ணேன், ஒரு ஃபோனாவது அட்டன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொன்னியா? நான் அதுக்கு தான் பார்ட்டி கேட்டு நைட்டில் சுத்தாதுன்னு சொன்னேன், கேட்குறியா நீ? எல்லாம் இவர் கொடுக்குற சொல்லும் அப்படின்னு உங்கள் அப்பாவை ஒரு பக்கம் வறுத்தெடுத்து உங்களையும் திட்ட. நீங்கள் அம்மா அப்படிங்க. ஃபிலிக்ஸோ கொஞ்சம் நகர்த்திங்கன்னா அதில் உள்ளே கொண்டு போய் விட்டுருவேன் அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகர. ஆமாம் என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கேட்க. அப்போ அவனும் விட்டுட்டு வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு அவங்க ரூமை எங்கே இருக்கோ ரூம் அப்படின்னு கேட்க. நேராக போய் லெஃப்ட்டு அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே மெதுவாக அழங்காமல் கொழுங்காமல் வந்து அவங்கள அப்படியே வெட்டில் உட்காரச்சு. ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குது, ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிவிட்டு உன் காரை சரி பண்ணி காலையில் கொண்டாந்து விட சொல்கிறேன் அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. அவன் பாட்டுக்கு கிளம்பி வெளியில் வரான். போகிற அவனையே இப்படியே பார்த்துட்ருக்கீங்க. வெளியில் வந்தனும் அவங்க அப்பா நீ எப்படி அவளை கூட்டிகிட்டு வந்தா, என்னாச்சு அப்படின்னா கேட்க. அதெல்லாம் உங்கள் பொண்ணுக்கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு திமிரா சொல்லிட்டு சரியான திமிரு பிடிச்சுவேன் அப்படிங்க. உங்கள் அம்மாவோ தம்பி வீட்டுக்கு வந்திருக்க சாப்பிட்டு போப்பா அப்படிங்க. இல்லை பரவாயில்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கா கடகடன்னு போயிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்ப. சரியான திமிர் பிடிச்சவன். அவன் கிட்டே போய் நீங்கள் கேட்டுட்ருக்க பாரு அப்படிங்கிறாரு. அட சும்மா இருங்க, இந்த நேரத்தில் நம்ம பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அந்த தம்பி இல்லைனா என்ன ஆகுறது, பொண்ணை கொண்டது பத்திரமா வீட்டில் விட்டுருக்கான், நீங்கள் என்னென்னா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வர திட்ட. அவரோ என்னமோ பண்ணித்தால ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கு என்னாச்சும் கேட்கணுன்ட்டு வந்து கதவை தட்டா. இப்போ நீங்களோ கால் நொண்டி போய் ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு வரீங்க. வந்து கதவை திறக்க உங்கள் அப்பா என்னாச்சுமா அப்படின்னு. அது லைட்டாக கால் பசைக்கிருச்சுப்பா, அடிபட்டிருக்கா தான் அப்படிங்கிறீங்க. ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து அவரே உங்களுக்கு காலை க்ளீன் பண்ணி மருந்தெல்லாம் வச்சோட அப்படிங்கிறீங்க. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீ எப்படி இவன் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது அப்பா ஃபெலிக்ஸ் மாமா. எதை? அது அவர் அந்த பக்கம் ஏதோ வேலையாக வந்தாராம். அப்போது என்ன 4 ரவுடி பசங்க. என்னாச்சுமா? ஒன்றும் ஆகலைப்பா, என் காரு திடீர்னு வந்துட்டுருக்கும்போது பஞ்சர் ஆயிடுச்சு. அதை இறங்கி பார்த்து ஸ்டெப்னி இருந்தால் மாற்றலான்னு மலையில் இறங்கினேன். அப்போது காரு கீயை எடுத்துகிட்டு இறங்க மறந்துட்டேன்ப்பா. காரு மறுபடியும் லாக் ஆகிக்குச்சு, என்னால் திறக்க முடியலன்னு நடந்தது ஃபுல்லாக சொல்லிவிட்டு. அப்போ 4 பேர் என்கிட்ட தப்பாக பேசி
என்னட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாங்கப்பா. நான் கேட்டு ஓட ஆரம்பித்தேன். ராஸ்கல்ஸ், யார் எந்த நாதாரின்னு தெரியலையே, அவனுங்களுக்கெல்லாம் சும்மா விட மாட்டேன் இந்த அப்பா. அப்புறம் என்னாச்சு, நீ பார்த்தியா, அவனுங்களை அடையாளம் தெரியுமா, யாருன்னு மட்டும் சொல்லு அப்படி இப்படின்னு உங்கள் அப்பா கேட்க, எனக்கு இருட்டில் அதெல்லாம் யாருன்னு கூட தெரியலப்பா, பயங்கரமாக இருந்தாங்க, ரொம்ப பயமாக இருந்துச்சுப்பா. நான் யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு ஹெல்ப்னு கத்திக்கிட்டே ஓடினேன்ப்பா. அப்போ யாருமே வரலப்பா. என்னோடய ஷாலை ஒருத்தன் பிடிச்சி இழுத்தான். அதில் நான் தடுமாறி கீழே விழுந்துட்டப்பா. அங்கே ஒரு குழி இருந்துச்சா, அதில் கால் அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் வாங்கிட்டேன். திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது ஃபெலிக்ஸ் மாமா, அவர் தான் என்ன அவர் காரில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார். அது வரைக்கும் தான் தெரியும். அவங்கள என்ன பண்ணாருன்னு தெரியாதுப்பா. இவனே ஒரு லூஸு, ஏதாவது பண்ணியிருப்பான். சரி விடு, அவனுங்களா யாருன்னா அப்பா பார்த்துக்கிறேன் அப்படிங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிங்க. சரி, அவன் உன்கிட்ட வேறு எதுவும் பேசினானா? இல்லைப்பா. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்டியா நீ? சரிம்மா படுத்துக்கோ. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவங்க அம்மா அப்பா அப்படியே வெளியில் போங்க. நீங்கள் அப்படியே ரூமில் படுத்துட்டு ஃபிலிக்ஸ் ஞாபகமாக இருக்குது. அப்படியே ஃபிலிக்ஸை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க. சின்ன வயசில் அவனோட விளையாண்டுருப்பீங்க, பேசியிருப்பீங்க. ஆனால் வந்துட்டு அவ்வளோவா பேச மாட்டான், ஒரு ஒட்டுதலோடு இருக்க மாட்டான். இப்படி தான் எப்போவுமே உருன்னு தான் சுற்றிட்டு இருப்பான். அவனை நீங்கள் உங்கள் அத்தை உயிரோடு இருக்கிற வரையும் தான் பார்த்துருக்கீங்க. உங்கள் அத்தை இப்போ இறந்துட்டாங்க, ஸோ பார்க்க முடியாதனால ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ திடீர்னு இவர் வந்திருக்காரு, எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அப்படியே நீங்கள் தூங்கிடுங்க. இங்கே ஃபிலிக்ஸ் ஒரு பால் அடைஞ்ச குடோன் மாதிரி இருக்குது. அங்கே தான் அப்படியே வரான். வரும்போதே இரும்பு ராடை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே வரான். அந்த கீழே அப்படியே டர்னு சரிச்சிக்கிட்டே வரான். அங்கே 4 பேர் குத்துயிரும் கொலையுரமாக ஏற்கனவே அவன் அடித்த அட்டியில் எல்லாம் வாய் மூக்கு முகரெல்லாம் உடஞ்சி அப்படியே ஷர்ட் எடுத்து பின்னாடி கையை கட்டி வச்சு முட்டி போட்ட மாதிரி உட்காந்துருக்கானுங்க. ஃபிலிக்ஸோட ஆளுங்களாம் அவங்கள சுற்றி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க, தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனையும் நானே என் கையால் அடித்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் மேலடா கை வச்சுங்க, அவள் யார் தெரியுமா, என் தேவதடா ஏஞ்சல், அவன் மேலே கை வைக்கிறீங்களா நீங்கள்? கையை வச்ச ஒவ்வொருத்தன் கையும் அந்த இடத்துல இருக்காது, ஏன் உசுரே இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லாரையும் அட்டின்னு அந்த ராடாலே எடுத்துறானுங்க. சார் தெரியாமட்ட விட்டுருங்க சார் இனிமேல் பண்ண மாட்டேன் சார் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி கத்துன்னு இப்போ உங்களுக்கு காலேஜ் இல்லை முடிஞ்சிருச்சுல, ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருக்கிறீங்க. பொறுமையாக இறங்கி அப்படியே மாடியிலேருந்து காலை மெதுவாக ஒன்று இறங்கி கீழே வரீங்க. அவங்க அம்மா கிட்டே காஃபிமா அப்படின்னு கேட்க, கொண்டு வரம்மா, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்லம்மா அப்படின்னு சோஃபாவில் உட்காந்து டிவி ஆன் பண்ணால் நியூஸ் சேனலில் தான் இருக்கும். அப்போது 4 பேர் வந்துட்டு இரும்பு ராடாலே அடித்து கொல்லப்பட்டதாக நியூஸ் போயிட்டுருக்கு. அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு பார்க்க தூக்கி வாரி போடுது. நைட்டு பார்த்தா அதே 4 பேர் மாதிரி தருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அந்த இடம் வந்துட்டு வேறு ஏதோ குடோன் மாதிரி இருக்குது. அங்கே வந்துட்டு 4 பேர் இறந்து போயிருக்கதா, அதுவும் யாரோ அடித்து கொண்டிருக்காங்க, எதுக்குனால நடந்தது என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் இங்கே உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. மாமா இதை தான் சொன்னாரா, அவர் தான் அதை பண்ணியிருப்பாரா அப்படின்னு உங்களுக்கு பதட்டமாக்குது. நீங்கள் எதுவுமே பேசாமல் உட்காந்துருக்க. அப்போது மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு சொல்லி வெளியில் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்போது மெய்டு வந்து, மேடம் உங்களை பார்க்கணுன்னு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்க பார்க்குங்க. அம்மா உட்காரடி நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு வெளியே வர, யார் தம்பி நீ, என்ன வேணும்? இல்லை என்னை வந்துட்டு ஃபிலிக்ஸ் சார் அனுப்புனார். ஃபிலிக்ஸா, அந்த தம்பி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா புரியாமல் பார்க்க, இல்லை மேடத்தோட கார் நேற்று பஞ்சர் ஆயிடுச்சுன்னு விட்டுட்டு வந்துட்டாங்க, அதான் ரிப்பேர் பண்ணி என்னை கொண்டாந்து இங்கே விட்டுற சொன்னாங்க. இந்தாங்க மேடம் கார் கீ, இது கார்க்குள்ளே இருந்தால் உங்களோட பேக் செல்ஃபோன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அப்போ அவங்க அம்மா எல்லாத்தையும் வாங்கிட்டு, சரி தம்பி அப்படின்னு அப்படியே உங்கள் கிட்டே கொண்டாந்து, ஏய் பாருடி எல்லாம் கரெக்டாக இருக்காண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்கள் ஃபோனை வாங்கிட்டு பேக்கையும் பார்க்குறீங்க. அதுக்குள்ளே அந்த பையன் வந்துட்டு உங்கள் அம்மா எல்லாம் கரெக்டாக இருக்குப்பா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விட, அந்த பையனும் போயிடுது. இதெல்லாம் அவராம்மா பண்ணார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாடி, ஃபிலிக்ஸ் தான் வந்துட்டு நேற்று ஒன்றை விட்டுட்டு போனாலும் அப்போ சொன்னான், அதான் அவனே அமுச்சு வச்சுருக்கான் பழகு. ஆனால் அவன்கிட்ட போய் நீ ஏன்டி ஹெல்ப்லாம் கேட்ட, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்ட போகிறாரு அப்படின்னு உங்கள் அம்மா கொஞ்சம் பயப்பட, அம்மா நான் ஒன்றும் அவர்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்கலம்மா, அவராக தான் பண்ணியிருக்காரு. நேற்று அப்படி நிலமையில எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில, நல்ல வேலை கடவுள் உதவி அவர் வந்து என்னை காப்பாற்றினார், என்ன உன் பொண்ணை, புரியுது சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்கா. இப்போ உங்கள் அப்பா வராரு. கண்ணா எழுந்துட்டியாடா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதான் அப்போ ஆஃபீஸில் சீக்கிரமாக கூட வந்துட்டேன். என்னப்பா? அதுவா, உனக்கு மேரேஜ் பண்ணலான் இருக்கேன். அப்பா நான் இப்போ தான் ஸ்டடீஸ்லாம் முடித்தேன், அதுக்குள்ளேயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அப்பா பார்க்க,
என்னம்மா உனக்கும் வயசாகுதுல்ல, மேரேஜ் பண்ணணும், அப்பாவுக்கு வயசாகிட்டே போகுது, எனக்கு எப்போ என்ன ஆகுன்னு பா. இது வேணால் நடக்கலாம், அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு ஆசை தான். இப்போல்லாம் பிஸ்னஸில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குடா. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வரப்போகிற மருமகன்கிட்ட என்னோடய கம்பெனியை ஒப்படைச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா கேட்க, கண்டிப்பாப்பா அப்படி சொல்ல, சரிம்மா மாப்பிள்ளை பார்க்குறவங்க சாயந்தரமாக உன்னை வருவாங்க உன்னை பார்க்கறதுக்கு, நீ ரெடியாரு, கால் வேறு உனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்க, இப்போ பரவாயில்லப்பா அப்படிங்கிறீங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு உங்கள் அம்மா கிட்டே எல்லோரும் வராங்க, ரெடி பண்ணு, ஸ்நாக்ஸு, டீ அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. உங்கள் அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்ககிட்ட, அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா கேட்க, ஏம்மா அப்படிங்கிறீங்க. இல்லை சின்ன வயசுலேருந்து பாட்டி சொன்ன மாதிரி தான் நடந்துக்குவேன்னு சொல்லுவியே அதான் அப்படின்னு உங்கள் அம்மா ஒரு மாதிரி கேட்க, பாட்டி தான் இப்போ உயிரோடு இல்லையம்மா அப்படிங்கிறீங்க. ஓ அப்போ பாட்டி உயிரோடலாம் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியெல்லாம் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லைங்கிறியா என்ன அப்படின்னு கேட்க, அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு எல்லாம் ஞாபகத்தில் இருக்குது, ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அதெல்லாம் ஒத்து வராதுமா. ஏண்டி? ஆமாம் நீ பேசாமல் இரு, எதுவும் நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும் அப்படின்னு உங்கள் அம்மா கிட்டே நீங்கள் சொல்ல, என்னமோ பண்ணு அப்படின்ட்டு உங்கள் அம்மா விட்டுடுறாங்க. ஈவினிங் நீங்கள் பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்கன்ட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே வரீங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் தலை நிமிராமல் வந்து அவங்களுக்கு இந்த காஃபி டீ இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுக்க உங்களை பார்த்ததுமே உங்களுக்கு பிடிச்சி போயிடுது. உங்களை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சுட்டு பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கல்யாணத்துக்கு நாளும் குறிக்க, நீங்கள் என்ன எல்லாம் இவ்வளோ அவசரமாக நடக்குது அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாகுது. உங்கள் அம்மாவும், கல்யாணத்துக்குலாம் ஓகேன்னு தானே சொன்னேன், இப்போயும் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் நான் நல்லா தாம்மா இருக்கேன் அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா விட்டுடுறாங்க. இப்படியே வந்துட்டு உங்களுக்கு மேரேஜ் டேயும் வருது. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு எல்லாருக்கும் பிஸ்னஸ் வட்டாரம் அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாத்துக்கும் வந்து பத்திரிக்கை வச்சுருக்காரு. ஸோ உங்கள் மேரேஜ் வந்துட்டு ஒரு நல்லா கிராண்டாகவே வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. தாலி கட்டுறதுக்கு மாப்பிள்ளை வந்து உட்காந்தாச்சு. உங்களை ரெடி பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு வராங்க மணவரைக்கு. நீங்கள் செம்ம அழகாக சாரியில் அப்படியே இறங்கி வரா. இப்போது யதார்த்தமாக நீங்கள் அப்படியே மணவரையை பார்க்க, அங்கே மணவரைக்கு பக்கத்தில் முன்னாடி உள்ள விஐபி சீட்டில் அப்படியே ஃபிலிக்ஸ் கால் மேலே கால் பட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்கா. அவனை பார்த்து வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் ஜர்க்காகிறீங்க. அவனும் அப்படியே உங்களை முறைக்கிற மாதிரி பார்க்க, நீங்கள் டக்குன்னு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டு கை கால்லாம் பார்த்துட்டோமா அப்படி நடுங்க ஆரம்பிக்கா. மெதுவாக நடந்து வந்து அப்படியே அந்த மாப்பிள்ளை பக்கத்தில் உட்காரிங்க. அவனுக்கும் செம்ம ஹாப்பி. மாப்பிள்ளைக்கு உங்களை பார்த்ததுமே பிடிச்சிருக்கும், நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது நான் நேரம் ஆயிடுச்சு தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டாக அந்த தாலியை எடுத்து அவங்க கழுத்தில் கட்ட வரும்போது மாப்பிள்ளைக்கு திடீர்னு ஹார்ட்டில் பெயின் மாதிரி வருது. அப்படியே ஹார்ட்டை பிடிச்சிட்டு சரி நீங்கள் பயந்துடுறீங்க. ஐயோ அப்பா அப்படி சொல்லி நீங்கள் கதற. அப்போ அவங்க அப்பா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஓடி வர்றாரு. அவங்க அப்பா ஐயோ என் பையனுக்கு என்னாச்சு அப்படியே தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓட, நீங்கள் மட்டும் மனவரையில் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. எல்லோரும் என்னாச்சு இப்படி ஆகி போச்சு, இந்த பொண்ணுக்கு ஏதோ நேரம் சரியில்லையோ அப்படி இப்படின்னு ஆளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேச எல்லாரும் ஓடிக்கிட்டு பரபரப்பாக எங்கேயும் போயிட்டுருக்கா. உங்களுக்கு அழுகியாக தாங்கலை, கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு அப்படியே அழுதுகிட்டே நிமிர்ந்தா. உங்கள் அம்மா மேலே சாஞ்சுதான் அழுதுட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்க, ஃபிலிக்ஸ் இன்னுமே அப்படியே தான் உட்காந்து உங்களையே தான் வச்சக்கன் வாங்க அம்மா பார்த்துட்ருக்கான். ஒரு மாதிரி நீங்கள் இவரையும் நம்மளை எப்படி பார்க்குறாரு அப்படின்ட்டு நீங்கள் அம்மா அம்மா என்னம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அழுக. அவங்க அம்மா ஒன்றும் இல்லைம்மா அழாத, மாப்பிள்ளைக்கு ஒன்றும் இருக்காதும்மா, அதானே நெஞ்சு வழியாக தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது, சரியாயிரும் பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆக்டரில் அதான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், வேறு எதுவும் இருக்காதுமா அப்படி இப்படின்னு உங்களை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஆக்சுவலாக உங்களை பார்த்துருக்க மாப்பிள்ளை ஆக்டர் தான். ஸோ அதனால் வந்துட்டு அவன் ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருப்பான் மேரேஜுக்கு, அதனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கா. இப்போ உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் போய் மாப்பிள்ளைக்கு என்னாச்சும் பார்த்துட்டு நீ பொண்ணை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அங்கேருந்து கடன்னு ஓடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு வாசல் அந்த ரூம் வாசல்கிட்ட போகும்போதே வெளியே போயா எங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்த, இல்லைங்க என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, சம்மந்தின்னு வாய் நிறைய கூப்பிட்டு இப்போது என் பையனை கொல்ல வந்திருக்கான் பொண்ணு, நான் இன்னும் சம்மந்தின்னு கூப்பிட்டு உபசரிப்பா நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பாவும் கத்த, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு. பின்ன மணவரைக்கு வந்து என் பையன் நல்லா இருந்தவன், இவ்வளோ நாள் ஆக்டர்ஸ் தெரியுமா எப்படி உடம்பை ஃபிட்னஸாக வச்சுருந்தான் தெரியுமா, அவனையே சாச்சிட்டாரு உன் பொண்ணு மகக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது, ஒரு ராசி கட்டவ அப்படி இப்படின்னு ஆளுக்கு பேச அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவரும் இல்லை என் பொண்ணை பற்றி அப்படிலாம் பேசாதீங்க, பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு அவரும் பேசிகிட்டு இருக்காரு. உள்ளேருந்து டாக்டர் அப்படி சோர்ந்த முகத்தோட வெளியே வர, டாக்டர் என் பையனுக்கு என்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போய் அவர் டாக்டரை பிடிச்சி கொடுக்க, சாரி சார் இட்ஸ் டூ லைட், இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருந்தா காப்பாற்றிக்கலாம், அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்ல இங்கே அவ்வளோதான். அவங்க அப்பா எது அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு. இப்போது அவங்க அம்மா அப்பா
ஐயோ என் பையன் போயிட்டானே, எல்லாம் உன் பொண்ணை கல்யாணம் பேசின நேரம் சரியில்லை, அப்படி இப்படின்னு உன் பொண்ணு ராசி கெட்டவ, அதான் எங்கள் பையனே இப்படி கொண்டுட்டா அப்படின்னு கண்டபடி சோசியல் மீடியாவில் ஆல்சோ அதே தான் போயிட்டுருக்கு. இந்த பொண்ணுக்கு ராசியே இல்லை, நல்ல ஆக்டர், இவரை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கடைசியில் இப்படி கருமாதி பண்ணிட்டாலே அப்படின்னு திட்டி தீக்குறாங்க. அப்பா அப்படியே வந்து சோகமாக மண்டபத்துக்கு வர அங்கே எல்லாருமே ஆக்சுவலி மேக்ஸிமம் கிளம்பி போயிட்டாங்க. ஃபிலிக்ஸ் மட்டும்தான் இருக்கான். அப்படியே உட்காந்து இன்னும் அப்படியே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் அம்மா மடியில் படுத்திருக்க, உங்கள் அம்மாவை இன்னும் உங்கள் அப்பாவை காணுமே அப்படின்னு பார்த்துட்ருக்க. உங்கள் அப்பா அப்படியே சோர்ந்து போய் வர, அப்பா வந்துட்டாருமா அப்படின்னு சொல்ல நீங்கள் இப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. அப்படியே நீங்கள் அப்பா அப்படின்னு போய் உங்கள் அப்பா கிட்ட என்னப்பா ஆச்சு அப்படின்னு, மாப்பிள்ளை இறந்துட்டாருமா. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போக பார்த்தா அதுக்குள்ளே சோசியல் மீடியாலலாம் பரவி உங்களை அப்படியே நிப்பாட்டி வச்சு, என்னம்மா இப்படி ஆயிடுச்சு, லவ் மேரேஜா, நீங்கள் என்ன அவரை லவ் பண்ணிங்களா, இல்லை உங்களுக்குள்ளே ஏதாவது நடந்துச்சா, அப்படி இப்படின்னு எதோ போயிட்டுருக்குது. ஆக்டர் ஆச்சே, அப்போ உங்களுக்குள்ளே முன்னாடியே தொடர்பு இருந்திருக்கும். ஐயோ உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இப்படி ஆயிடுச்சேன்னு சிலர் வந்து திட்டியும், சிலர் வந்துட்டு எதிர்மறையாக நிறையா கேள்விலாம் கேட்டு அப்படியே போஸ்ட் போட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நியூஸ்லாம் போக உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. உங்கள் அப்பா இப்போ தானே ஸ்டடீஸை முடித்தேன், கொஞ்ச நாள் போகட்டும்னு சொன்னேன், நான் தான் கேட்காம பண்ணிவிட்டேன், சாரிம்மா அப்படின்னு உங்கள் அப்பா உங்களை வந்துட்டு ஆறுதப்படுத்த, பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. கொஞ்ச நாள் நீங்கள் உம்முனே இருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு உங்களை பார்க்க பார்க்க கஷ்டமாக இருக்குது. இல்லை என் பொண்ணு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இப்போ வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் செலவெல்லாம் உங்கள் அப்பா தான் ஏற்றிருந்துருப்பார். ஆக்டர் அப்படிங்கிறனால நிறையா வரதட்சணை அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவர் ரெடி பண்ணி ஓரளவுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. இப்போ அதெல்லாம் அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் மண்டப செலவு இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு லாஸ் தானே. அதெல்லாம் போய் ஒரு பக்கம் சரி, இதுக்கு மேலே இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது, பொண்ணும் வந்துட்டு கஷ்டமாக இருக்குது அவளை இப்படி பார்க்குறதுக்கு, இப்படியே இருந்தானா இன்னும் நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்ட்டு மறுபடியும் நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஆக்டர் இந்த மாதிரிலாம் வேணாம், நல்ல பிஸ்னஸ் மேனாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர் சரௌண்டிங்லேயே ஒரு பிஸ்னஸ் மேனை பார்த்தா அவர் பையனுக்கு வந்துட்டு அவங்களும் வந்துட்டு அவங்கள பிடிச்சி போயிடுது பார்த்ததுமே. அதனால் வந்து அவங்க ஆக்டர்ஸ் இந்த மாதிரியானதெல்லாம் அது ஏதாவது அவர் நடிக்கும் போது அங்கே ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். இப்போ உள்ள ஆக்டர்ஸ்லாம் சிறு வயசுலேயே இறந்து போகிறாங்க, இதெல்லாம் வந்துட்டு நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அங்கிள் அப்படின்னு அவன் சொல்ல அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்போது நீங்கள் என் பொண்ணை இந்த பொண்ணு பார்க்குறது இதெல்லாம் வேணாம், நான் தான் அவங்கள ஆல்ரெடி பார்த்துருக்கேனே, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அதனால் ஸ்ட்ரைட்டாக என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு அடுத்து மேரேஜ் அப்படிங்கிறான். அவங்க அப்பாவும் சரி என் பையனுக்கே பிடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவன் இப்போ உள்ள பையன் யங்ஸ்டர்லாம் இப்போ யார் இந்த நேரம் காலம்லாம் பார்த்துட்ருக்கா, அவனுக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லை, மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறவன் அப்படி இப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அப்பா சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு. நீங்கள் உட்காந்துட்டுருக்கா, உங்கள் வாயில் ஸ்வீட் எடுத்து இந்த ஸ்வீட் சாப்பிடு அப்படி கொடுக்க, அப்பா என்னாச்சு அப்படின்னு பார்க்குறீங்க. இந்த வாட்டி அப்பா தப்பு பண்ண மாட்டோமா, என்னப்பா சொல்கிறீங்க, அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் அப்படின்னு அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. என்னடா இங்கே பாரு, அப்பா உனக்கு நல்ல மாப்பிள்ளை தான் பார்த்துருக்கேன், இந்த வாட்டி கரெக்டாக உனக்கு கல்யாணம் நடக்கும்டா, தப்பாவை நம்புடா, சாரி அப்படி இப்படின்னு உங்கள் அப்பா வந்து உங்களை சமாதானப்படுத்த. நீங்கள் அப்பா ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் பண்ணிக்குவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு தான் ஆனால் என் ராசி அப்படின்னு ஆரம்பிக்கா. இங்கே பாருமா, அதிலலாம் எந்த நம்பிக்கையும் இல்லை இந்த மாப்பிள்ளைக்கு, அதுவும் இல்லாமல் அது எதுவும் வந்து தெரியாமல் நடந்தது, அந்த ஆக்டருக்கு என்ன உடம்புல குறையும், அவன் இறந்து போயிட்டான், அதுக்காக அது நீ காரணமா, கண்டவங்க கண்டது பேசிட்டு தான் இருப்பாங்க, நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் ரொம்ப குஷியாக அடுத்த உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணேன். இப்போது என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்படியே வந்துட்டு நீங்கள் லெஹங்காவில் சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. உங்களை அப்படியே மாப்பிள்ளை பார்த்ததுமே ஃப்ளாட்டு, ஆஹா இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ போய் இப்போல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கா. இப்போ ரெண்டு பேர்த்தையும் வந்து மோதிரம் மதிக்க சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் அப்படியே ஸ்டேஜ் ஏற பக்கத்தில் அப்படியே வந்துட்டு மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் வந்து ஃபிலிக்ஸ் நிற்கிறான். மறுபடியும் இவனா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ கை காலம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. ரிங் எடுத்து போடுறதுக்குள்ளே உங்களுக்கு வேத்து கொட்டுது, உங்களால் போடவே முடியல, கையெல்லாம் அப்படி கடை நடக்குது. நீங்கள் அந்த ஆளுக்கு போடவே இல்லை, கை நடுங்கிட்டே இருக்க. அவனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓ நர்வஸாக இருக்காங்க போல் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி அவனையும் வந்து போட்டு விட்டுக்கிறான் தன்னோட கையில். இன்னொரு ரிங் எடுத்த உங்கள் கையில் அவன் போட வர உங்களுக்கு கை நடுக்கத்தில் அந்த ரிங் வந்துட்டு அப்படியே கீழே மிஸ் ஆகிடுது. அவன் வந்து நீங்கள் போட வர நேரம் கையை நவுத்தா அது கீழே விழுந்தது. அப்போது ஃபிலிக்ஸ் அப்படியே எடுத்து அதை உங்கள் கையில் போட்டு விடுறான். எல்லோரும் அப்படியே பார்க்க அவனும் ஏய் நீ தானே போடணும் சாரி அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் பண்ண மாதிரி நகர்ந்துக்க. அப்படியே வந்துட்டு அவன் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபிலிக்ஸ் பாதி வரையும் போட்ட முதத்தை கரெக்டாக அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறான். அப்படியே ஃபிலிக்ஸ் உங்களே பார்த்துட்டு நீங்கள் இவரே இப்படிலாம் பண்ணுறாருங்கிற மாதிரி தான் பார்த்துருங்க. இப்போயுமே இவரை யார் கூப்பிட்ருப்பா அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தோடு தான் நீங்கள் நிற்க. அவனும் உங்களையும் முறைக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். என்கேஜ்மெண்ட் ஒரு வழியாக முடிஞ்சுது, ஆனால் நீங்கள் பதட்டத்திலேயே தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் 2 நாள்லேயும் உங்களுக்கு மேரேஜும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ மேரேஜுக்கு முன்னாடி நாள் மாப்பிள்ளையை காணோம் அப்படிங்கிற நியூஸ் தான் உங்கள் வீட்டுக்கு வருது. உங்களுக்கு இதுக்கு மேலே முடியாதுங்கிற மாதிரி அப்படியே கஷ்டமாக போகுது. என்னப்பா இது அப்படின்னு உங்கள் அப்பாவை பார்க்க இல்லைம்மா பயப்படாத, மாப்பிள்ளை தம்பி ஏதாவது பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருப்பேன்,
கண்டிப்பாக நாளைக்கு மண்டபத்துக்கு வந்துடுவார், உனக்கு அவருக்கும் கல்யாணம் நடக்கும், நான் மாப்பிள்ளை வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேச எங்களுக்கும் தெரியல திடீர்னு எங்கே போனான்னு. எங்ககிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டான், எதுவும் பண்ணவும் மாட்டான். நாங்கள் விசாரிச்சு பார்க்குறோம் அவனோட ஃப்ரெண்டுக்கிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிலிக்ஸ் தான் அவன் ஃப்ரெண்டு. ஸோ அவனுக்கு தான் கால் பண்ணிலாம் கேட்க அவனும் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறான். என்னான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாளைக்கு கல்யாணத்துக்குள்ளே வந்துடுவான், அவன் உங்கள் பொண்ணை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னான் அப்படின்லாம் சொல்லி சமாதானப்படுத்த அவங்க அப்பாவும் எப்படியும் வந்துடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தா. இங்கே காலையில் மண்டபத்துக்கு நீங்கள் கிளம்பி போகிற வரைக்கும் மாப்பிள்ளை இன்னும் வரல அப்படிங்கிற நியூஸ் தான் உங்களுக்கோ. அப்பா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இன்னும் எந்த செய்தியும் வரல, நம்ம மண்டபத்துக்கு கிளம்பி போகிறதாப்பா அப்படின்னு கேட்க போகலாமா, கண்டிப்பாக மாப்பிள்ளை வந்துடுவார், கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும்டா அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா ரொம்ப நம்பிக்கையாக சொல்லி உங்களை மண்டபத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாம் வந்தாச்சு, இன்னும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து யாருமே வரல, என்னடா அந்த கல்யாணம் நடக்குமாங்கிற மாதிரி அங்கே பேச்சுவார்த்தை நடக்கும். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்கள் அம்மாவோ என்னங்க அப்படின்னு உங்கள் அப்பாவை பார்க்க தெரியலடி பேசி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் இப்போது அவங்களுக்கு நியூஸை இன்னும் பார்க்கலையா, நியூஸை பாரியா அப்படின்னு சொல்லி கத்த. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அவன் பிஸ்னஸ் விஷயமா அவசரமாக போனான், அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டான் அப்படிங்கிற நியூஸ் தான். என்ன இந்த மாப்பிள்ளை இறந்துட்டாரா அப்படின்னு அப்பா அப்படியே உங்கள் அப்பா அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு. அங்கே உள்ளவங்களாம் ஐயோ என்னாச்சு பொண்ணோட பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து எல்லாம் இந்த பொண்ணோட ராசி தான், இவளுக்கு நேரமே சரியில்லை போல், இவளுக்கு பார்க்குற மாப்பிள்ளையெல்லாம் ஒன்று செத்து போயிடறான், இல்லை ஏதோ ஒன்று ஆயிடுது. ஆனால் இவர் பாவம், இவரும் ஒவ்வொரு பொண்ணாக பையனாக பார்த்து பொண்ணு கட்டி வைக்கிறேங்கிற பேரில் அவனுங்களாம் சாகடிச்சிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு உங்கள் அப்பாவை கண்டப்படிக்கு பேசு. ஏன் இந்த நேரத்தில் இதெல்லாம் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஃபிலிக்ஸோ தள்ளுங்க எல்லாம் நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து உங்கள் அப்பாவை அப்படியே தூக்கிட்டு மாமா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு வாழ்நாள்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் மாமான்னு கூப்பிட்றான். உங்கள் அப்பா அப்படியே அவனை பார்க்குறாரு. அவனோ உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இங்கே அவங்க அப்பாவை ஐசியூவில் வச்சுருக்காங்க, நீங்களும் உங்கள் அம்மாவை அழுதுட்டு ஓடி வரீங்க. அப்படியே ஃபிலிக்ஸ் அங்கேயே நின்றுட்டுருக்கா. நீங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பயப்படாத, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், இப்போ தான் நீ தைரியமாக இருக்கணும், உங்கள் அம்மாவுக்கு நீ தான் தைரியம் சொல்லணும், இந்த நேரத்தில் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு தைரியம்லாம் சொல்ல. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. இருந்தாலும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னாச்சுன்னு உங்கள் அம்மா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது டாக்டர் உள்ள உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போக நீங்கள் உடனே ரிசப்ஷனுக்கு ஓடுறீங்க. ஃபிலிக்ஸ் பின்னாடியே வரான். அங்கே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் கட்டுற அமௌண்ட்லாம் கேட்டு அதை நீங்கள் வந்துட்டு கொடுக்க போக ஃபிலிக்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற. இல்லை வேணாமாம்மா, அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவார் அப்படின்னு நீங்கள் பயப்பட. சரி ஓகே அப்படின்ட்டு அவன் பேசாமல் இருந்துடுறான். அப்புறம் நீங்கள் தான் பில்லெல்லாம் பே பண்ணுறீங்க. அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடக்குது. இங்கே உங்கள் அம்மா பயந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. நீங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதும்மா, அழுகாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு நடந்த பிரச்சனை இல்லாமல் இருந்து உங்கள் அம்மாவுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, என் பொண்ணுக்கு 2 வாட்டி கல்யாணம் நின்று போச்சு, இனி யார் அவளை கட்டிக்குவா, ஐயோ இந்த மனசில் இப்படி வந்து படுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஏதேதோ நினச்சாளுங்க. அம்மா நீயும் அழாதம்மா, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா ஆயிடுவார், எனக்கு இனிமேல் கல்யாணம் கருமாதி நீ எதுவும் பண்ணாமல் இருந்தாலே போதும்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுக. ஏன்டி இப்படிலாம் பேசுகிறா அப்படின்ட்டு உங்கள் அம்மா இப்படியே 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அழுதுட்டுருக்கா. ஃபிலிக்ஸோ போதும் இந்த ஹாஸ்பிட்டல்னு நினச்சிங்கன்னா என்ன சும்மா அழுதுகிட்டே இருக்கீங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாது, நல்லா ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு அங்கேருந்து அவ்வளோ நேரம் இருந்தவன் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சுன்னு டாக்டர் சொன்ன அடுத்த நிமிஷம் உங்கள் அப்பாவை கூட பார்க்கலாம் அங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்கள் அப்படியே போகிற அவனையும் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ டாக்டர் வந்து போய் உங்கள் அப்பாவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல நீங்கள் உங்கள் அம்மா அழைச்சிட்டு போய் உள்ளே போய் போகிறீங்க. உங்கள் அப்பாவோ ஆக்சிஜன் மாஸ்கோட அப்படியே படுத்துட்ருக்க. அப்பா அப்படின்னு போய் பக்கத்தில் நிற்கா. மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. அவரோ சாரிம்மா அப்படின்னு சொல்ல தான் ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் எதுவும் சொல்ல வேணாப்பா, எனக்கு எல்லாம் புரியுது, இனிமேல் எனக்கு கல்யாணம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் எதுவும் பண்ணாதீங்கப்பா, போதும் அனுபவிச்ச வரைக்கும் நம்ம இப்படியே இருந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே வந்துட்டு கல்யாணம் போய் மறுபடியும் உங்கள் அப்பாவுக்கு நஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பிஸ்னஸ்லேயும் உங்கள் அப்பா வந்துட்டு ஹார்ட் அட்டாக் ஆகி இது ஆப்ரேஷன்லாம் பண்ணனால பிஸ்னஸும் கொஞ்சம் படுத்துருது. இப்படியே வந்து லாஸ் ஆகி உங்கள் வீடு மட்டும்தான் இருக்க, மற்ற எல்லா சொத்துமே போயிடுது. ஸோ உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்துக்க ஆள் இல்லை. அவரும் ரொம்ப நொடிச்சு போயிட்டு இப்போ வந்துட்டு பிஸ்னஸ் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடமா கடன் கேட்டு அலையிறாரு. பிஸ்னஸை எப்படியாவது லாஸ் ஆகாமல் காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவர் கேட்குற இடத்துலலாம் அவருக்கு பணமும் கிடைக்க மாட்டேங்குது. நீங்களோ ஃபிலிக்ஸ் மாமா நல்லா தானே இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்புறம் இல்லை அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்னு அதையும் கைவிட்டுறீங்க. இப்படியே கொஞ்சம் டேஸ் போக அவங்க அப்பாவோ மறுபடியும் ஒரு நாள் ஒரு பையனோட வந்து நிற்க. நீங்கள் இது என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவங்க அப்பாவோ இந்த தம்பி நம்ம கம்பெனியில் தான் மேனேஜராக ஒர்க் பண்ணுச்சு அப்படிங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ என்ன சொல்ல வராரு அப்படின்னு. இவனுக்கு படிக்கிறதுக்குலேருந்து எல்லாத்துக்கும் நான் தான் உதவி பண்ணேன். இப்போது அவங்க அப்பா மேனேஜராக இருந்த இடத்துல இந்த பையன் இருக்கான். அவங்க அப்பா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போனார். சரி இதெல்லாம் ஏன் சொல்கிறாரு பார்த்துட்டுருக்க, அம்மாவை கூப்பிடு அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவை போய் நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க.
இந்த தம்பியை தான் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்துருக்கேன் அப்படிங்க. உங்களுக்கோ ஏன்பா அப்படின்னு இருக்குது. உங்கள் அம்மா ஏங்க இப்போ நம்ம இருக்கிற நிலமையில அதனால தான் இங்கே பாருமா, இந்த தம்பி வசதியான ஆள்லாம் இல்லை, என்னோடய கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்த பையன்தான். நம்ம கம்பெனியில் இப்போ ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. நம்ம அதை டெவலப் பண்ணோன்னா எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. இந்த தம்பிக்கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறாரான்னு கேட்டேன். அவருக்கும் சம்மதம். உன்னை கல்யாணம் பண்ணிட்டு கம்பெனியும் சேர்த்து அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்க உங்களுக்கும் சங்கட்டமாக இருக்காது. சமயம் வேறு வழியே இல்லையாப்பா அப்படின்னு பார்க்குறீங்க. எனக்கு இதுக்கு மேலே வேறு வழி தரலம்மா, உனக்கு வேறு கல்யாண ராசி இல்லை அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்பா உயிரோடு இருக்கும்போதே உனக்கு அப்பா அப்படிங்கிறீங்க. ஆமாடா, எனக்கு எப்போ என்ன ஆகும்னு தெரில, அதுக்குள்ளே உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேம்மா அப்படி சொல்ல நீங்களோ அப்படியே அந்த பையனை பார்க்குறீங்க. அவனும் இங்கே பாருங்கள், எதுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, உங்கள் ராசி தான் அவங்களெல்லாம் அப்படி பண்ணிச்சில்ல. ஒருத்தருக்கு அவரோட ஒர்க் ப்ரெஷர், இன்னொருத்தன் அவனாக போய் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நீங்களாம் அப்படி காரணம் ஆகுவீங்க அப்படி இப்படின்னு சொல்ல நீங்களோ அப்படியே மண்டையாட்டுறீங்க. இப்போது நிச்சயம் இந்த பொண்ணு பார்க்குறது எதுவுமே வேணாம், டேரெக்டாக கல்யாணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் சரி இவனாச்சும் உயிரோடு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் நீங்கள் ரெடி ஆகுறீங்க. இப்படியே வந்துட்டு இந்த கல்யாணமும் உங்களுக்கு ரெடி பண்ணி அவங்க வீட்டிலலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த மேனேஜர் பையனோட வீட்டில் வந்துட்டு அவங்களுக்குலாம் பிடிக்கல. என்னடா 2 பையன் இறந்து போயிட்டான்னு சொல்கிறேன், இப்போ 3ஆவதா எங்களுக்கு எதுவும் பயமாக இருக்குடா, எனக்கு இருக்க ஒரே பையன்டா நீ, உங்கள் அப்பா வேறு இல்லை, நீ தான் இருக்கா அப்படி இப்படின்னு அவங்க அம்மா சொல்லலாமா. என்ன பேசுகிறீங்க, என்னை படிக்க வச்சு வேலை கொடுத்து இவ்வளோ வருஷமாக நல்லா பார்த்துக்கிட்டவங்க, அவங்க குடும்பத்துக்கு ஒன்று நம்ம ஹெல்ப் பண்ண வேணாமா அப்படி இப்படின்னு பேசி அவன் அடக்கி வச்சுருப்பான். சரிடா உனக்கு பிடிச்சிருந்தா சரி அப்படின்னு அவங்களும் எதுவும் பேசாமல் அமைதியாக என்னதான் இருந்தாலும் கல்யாண மண்டபத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியே உங்களை பார்த்து மூஞ்சி சிரிக்க கூட இல்லை, ஒரு மாதிரி தான் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் அதெல்லாம் கண்டுக்கிற மனநிலையை கூட இல்லை, எப்படியும் இந்த கல்யாணம் அது நிம்மதியாக நடந்தால் சரி அப்படின்னு நினச்சிட்டு எப்பவும் போல் மாப்பிள்ளை வந்து உட்காந்ததும் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் உங்களை கூட்டிகிட்டு வர நீங்கள் அப்படியே சாரியில் முகத்தில் வந்து எந்த சிரிப்பும் இல்லாமல் அப்படியே கீழே இறங்கி வரீங்க. அப்போ எதர்ச்சியாக நீங்கள் உங்கள் கண்ணை மறுபடியும் இங்கேயும் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி தான் நிமிந்து பார்த்தா ஃபிலிக்ஸ் அதே மாதிரி முன் வரிசையில் கால் மேல் கால் போட்டு அப்படியே உங்களை முறைச்ச மாதிரி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். உங்களுக்கோ ஒரு ஏன் இப்படி நம்மளை முறைச்சி பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து இப்போ மணவரையில் உட்காரிக்கா. இப்போது தாலி கட்டுறதுக்கு தாலி எடுத்து கொடுத்தா கரெக்டாக அந்த தாலி வாங்கும் போது அது வந்துட்டு அந்த நெருப்பு ஹோமகுண்டம் இருக்குல்ல அதுக்குள்ளேயே விழுந்துருது. அவ்வளோதான், மறுபடியும் எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. நான் தான் சொன்னேன்ல இந்த பொண்ணுக்கு ராசியே இல்லைன்னு, கேட்டியா நீ அப்படின்னு சொல்ல அம்மா அப்படின்னு அவன் வாயை மூடுறா. எதுக்கோ தலைக்கு வந்தது தலைப்பாக்கியோட போன மாதிரி உன் உயிருக்கு எதுவும் இல்லாமல் ஆயிடுச்சு, தாலியே போய் தீயில் விழுந்துருச்சு, இதுக்கப்புறம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நீ சாகணும்னு நினைக்கிறியா? வேணாடா, இது ஒரு கெட்ட சகுனமாக தெரியுது, இதுக்கு மேலே இந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காத, வாடா போவோம் அப்படின்னு அவங்க அம்மா பாட்டுக்கு அவனை இழுத்துட்டு போக. அப்போ அவங்க அப்பா ஓடி போய் என்ன மாப்பிள்ள நீங்கள் பாட்டுக்கு யோ வாய முடியும், என்ன மாப்பிள்ள என் பையனை சாகடிக்கிறதுக்கு நீ வழி பண்ணிட்டியா? இங்கே பாரு, என் பையனுக்கு ஆச்சுன்னா நானும் உயிரோடு இருக்க மாட்டேன், எனக்கு என் பையன் தான் எல்லாமே, அவனுக்கு ஏதோ ஒன்றுனா அவ்வளோதான், நான் தாங்க மாட்டேன், இதுக்கு மேலேயும் இந்த கல்யாணம்லாம் நடக்காது, இந்த பொண்ணுக்கு ராசியே இல்லை, நீ பேசாமல் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதை விட்டுட்டு அவளை சாமியாராக்கி சாமியார் மடத்துக்கு விடு, அப்போயாவது உங்கள் பாவம் போகுதா பார்ப்போம் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி பேச வாயை மூடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அப்பா அடிக்கப்போ யார் மேலே கை வைக்க வரைக்கணும் அந்த பையன் அப்படியே அவங்க அப்பா கையை பிடிக்க. அவரோ என்ன தம்பி எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி பேசுகிறேன், நன்றிக்காக தான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிங்க பார்த்தேன், ஆனால் அவளுக்கு தான் இப்படி ஒரு ராசி இருக்கே பார்த்தீங்களா, தாலியே தீக்குள்ள விழுந்துச்சு, அப்படி இருந்தும் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்களா? என் உசுருக்கு உத்தரவாதம் இல்லாகும் போது நான் மட்டும் எனக்கே பயம் வராதா சார்? போங்க சார் பேசாமல் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி அப்படிங்க வாயை முட்டை எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அவங்களெல்லாம் கத்த அப்படியே அவங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டு வெளியே போக அவங்களுக்கு அழுகியா தாங்கலை, அப்படியே அழுகிறீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நான் தான் வேணான்னு சொன்னேனே கேட்டிங்களா, என்னை ஒவ்வொரு டைம் இப்படி கூட்டிகிட்டு வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி பண்ணுறீங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுக. அவங்க அம்மா இல்லைம்மா இது மேலே அப்பா இந்த மாதிரி பண்ணால் நானும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுக்கா. இங்கே அவங்க அப்பா நெஞ்சை பிடிச்சிட்டு மறுபடியும் வந்துடுறாரு. அப்போது ஃபிலிக்ஸ் தான் மறுபடியும் உங்கள் அப்பாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறான். நீங்களும் உங்கள் அம்மாவும் அழுதுகிட்டே அப்படியே பின்னாடி போக அங்கே டாக்டர் உள்ள உங்கள் அப்பாவை செக் பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு ஃபிலிக்ஸை பார்த்து கேட்க இருடி உள்ள டாக்டர் பார்த்துட்ருக்காங்களா? ஆமாம் உங்களை என் அப்பா கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணாரா அப்படின்னு நீங்கள் சந்தேகமாக கேட்க. அப்போ அவனோ அப்படியே உங்களை பார்த்துட்டு ஏன் உன்னோட இத்தனை மாப்பிள்ளை செத்ததுக்கு காரணம் நான் நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனை ஆச்சரியமாக பார்க்க என்னடி அப்படி பார்க்குறா, அவனுங்களாம் செத்ததுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறியா என்ன? அப்படின்னா இன்றைக்கி தாலியை தீக்குள்ளே போட்டானே அதுக்கு நானா காரணம்? நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கீங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவன் ஓரமாக போய் நின்றுக்கிறான். கொஞ்ச நேரத்தில் உள்ளேது வந்த டாக்டர்ஸ் அப்படியே உங்களை பார்த்துட்டு
சாரி, எங்களால் அவரை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் தலையில் இடி விழுந்த மாதிரி உங்கள் அம்மா ஒரு பக்கம் ஐயோ என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மயங்கியே விழுந்துடுறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்குறதா அவங்க அப்பாவை பார்க்குறதான்னு உங்களுக்கு தெரில. அந்த மாதிரி இப்போ உங்கள் அம்மாவை ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பெட்டில் படுக்க வச்சுட்டு டாக்டரை கூப்பிட்டு அவங்கள பார்த்துட்டு அப்படியே உங்கள் அப்பாவோட உடம்ப வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு பேராலிசிஸ் அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த அது என்ன சொல்கிற ஷாக்கில் வந்து உங்கள் அம்மா கையும் காலும் எடுத்துக்குது. ஸோ உங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு உங்கள் அப்பா இறந்தது கூட உங்கள் அம்மா கிட்டே சொல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு எல்லா காரியமும் நீங்கள் தான் ஃபிலிக்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மனசே விட்டு போயிடுது. உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டையும் இப்போ இருக்கிறது அது மட்டும் தானே. ஸோ அதை விற்றுட்டு தான் உங்கள் அப்பாவோட கடைசி காரியம்லாம் செஞ்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பணத்தில் ஒரு வீடு பார்த்து உங்கள் அம்மாவையும் அவங்க கூட்டிகிட்டு போயிங்க. ஃபிலிக்ஸ் தான் உங்களுக்கு அதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறான். பணமாக எந்த ஹெல்ப்பும் நீங்கள் அவன்கிட்ட வாங்கலை, ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு அது பிடிக்காது அப்படின்ட்டு. இப்போது நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிடுறீங்க. ஃபிலிக்ஸ் வேறு எது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இது வரைக்கும் செஞ்சதே போதும், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. சரி, ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வெளியில் போயிடுறான். நீங்கள் தான் உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறீங்க, தான் நாளைக்கு இப்படி பார்த்துக்க முடியும், உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலை தேடி அலையிறீங்க. பட் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்துட்டு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கும் செம்ம கடுப்பாக்குது. என்னடா இது, எங்கே போனாலும் சொல்லி வச்ச மாதிரி முதல் நாள் போனால் வாங்க நாளைக்கு சேர்ந்துக்கலான்னு சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் டே போய் நின்னா வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு செம்ம கடுப்பில் அப்படியே வந்துட்டுருக்க. அப்போ ஒருத்த டக்குன்னு ஒரு கார் வந்து உங்கள் முன்னாடி இருக்குது. நீங்கள் பயந்து போய் சர்க்காய் பின்னாடி நகர. அப்போ அவனும் அப்படியே காருக்குள்ளேருந்து ஒருத்த இறங்கி வரான். ஹாய் பேபி அப்படின்னு. யாருடா நீ அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஐ ஆம் ஜான் அப்படின்னு கை நீட்ட. எது அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன்னா உனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று எனக்கு தெரியும். உங்கள் அப்பாவோட கம்பெனியில் உன்னை பார்த்துருக்கேன். என் அப்பாவும் பிஸ்னஸ் பார்ட்னர் தான். அது மட்டும் இல்லை, என் அப்பா கிட்ட தான் உங்கள் அப்பா நிறைய கடன் வாங்கியிருந்தார். எது கடனா அப்படின்னு பார்க்குறீங்க. நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டேன். ஆமாம், நீ மற்ற கடனெலாம் செட்டில் பண்ணீங்க, ஆனால் என் அப்பாட்ட உங்கள் அப்பா வாங்கின கடனை இன்னும் நீங்கள் செட்டில் பண்ணல. என்ன பேபி, இதெல்லாம் ரோட்லேயே வா நின்று பேசுவாங்க, வா ஏன் உங்கள் வீட்டில் போய் உட்காந்து பேசலாம். எது வீட்டுக்கா அப்படின்னு நீங்கள் அப்படியே அவனை பார்க்க. இப்போ கூட நீ ஒவ்வொரு இடமா வேலை தெரிஞ்சு அடைஞ்சிக்கிட்டு இருக்கல, எனக்கு தெரியும், உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன், வா ஏன் அப்படின்னு சொல்லி கார் டோரை திறக்கா. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே காரில் ஏறுறீங்க. வீட்டு முன்னாடி வந்து நிற்கவும் நீங்கள் இறங்கி இப்படி உள்ளே போக அவனு பின்னாடியே வரான். அப்படியே உங்கள் வீட்டை எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தவ இத்தனோண்டு வீட்டில் இருக்கியா பண்ணி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வர. உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்கள். வேறு ஒன்றும் இல்லை, என் அப்பாவோட கடனை உங்கள் அப்பா வந்து கொடுக்கணும். பட் இப்போது உன் அப்பா இல்லை, அதனால் அப்படின்னு உங்களை பார்க்குறான். எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. வேலை கிடைச்சிதுன்னா ஆமாம், உனக்கு வேலை கிடச்சி அதுக்கப்புறம் நீ சம்பாரித்து என் அப்பாட்ட உங்கள் அப்பா வாங்கின 10 கோடியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க போறியா? எதை 10 கோடியா அப்படின்னு அப்படி பார்க்குறீங்க. என்ன எப்படி ஷாக் ஆகிற? ஓ, நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறியா? பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்ல. உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் உன் கல்யாணம் நின்ன பையன் உங்கள் அப்பாவுக்கு கடன் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமும் உங்கள் அப்பா வந்துட்டு கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு திரும்ப உனக்கு இன்னொரு கல்யாணம் ரெடி பண்ணார். அதுக்கு செலவுக்குன்னு என் அப்பாட்ட தான் பணம் வாங்கினார். அதுக்கப்புறம் அந்த கல்யாணமும் நின்று போச்சு. அதுலேயும் திருப்பி அவருக்கு லாஸ் தான். அதனால் வாங்கினதை திருப்பி கொடுக்கல. திரும்ப உனக்கு ஒரு கல்யாணத்தை ரெடி பண்ணார், அதுவும் வேலைக்காகலை. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்ததெல்லாம். ஆனாலும் இதில் ஒரு மிஸ் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு கேட்கலான்னு வந்தப்போ தான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 2வது டைம் சரி இப்போ யாச்சும் நமக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கும்போது அந்த மாப்பிள்ளையும் சேர்த்துட்டாங்க. என் வீட்லேயுமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அப்புறமா இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த மாப்பிள்ளையும் தான் தாலியை தீக்குள்ளே போட்டானாமே. நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க. சரி ரிலாக்ஸ், சொல்ல உனக்கு கோவம் வருது. ஓகே உனக்கு இந்த கல்யாணம் தானே செட் ஆகலை, மற்றபடி அப்படிங்க. நீங்கள் அப்படியே அவனை முறைக்கிறீங்க. என்ன அப்படி பார்க்குற? உன்னால் இப்போதைக்கு நீ இருக்கிற நிலமையில 10 கோடியை திருப்பி தர முடியாது. அதனால் என்னாலையும் உனக்கு இருக்கிற சாபமா என்னமோ தெரியல, உன்னை கல்யாணம் பண்ண வரலாம் சாகுறாங்கும் போது என் வீட்லேயும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டாங்க. உன்னை கல்யாணம் பண்ணி தான் பொண்டாட்டியாக வச்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி நிறுத்தி உங்களை பார்க்க உங்களுக்கு புரியுது அவன் என்ன சொல்கிறான்னா. பிளட்டி அப்படின்னு நீங்கள் கோமா அப்படியே உன்னை முறைக்க. வேறு வழியில் உன்னை அப்படின்னு திருப்பி ஆரம்பிக்க. என்னடா சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. 2 பேரும் அட்டன் டயத்தில் திரும்பி பார்த்தா வாசலில் ஃபிலிக்ஸ் அம்மா காண்டா அப்படின்னு நின்றுட்டு என்னடா சொன்னேன் அப்படின்னு உள்ளே வந்து அவனை அப்படியே பட்டுக்க போட்டு மூஞ்சா என்ன சொன்னா இவ்வளோ என்ன பண்ணுவேன் இண்டா உனக்கு 10 கோடி கொடுக்கணுன்னா அதை வந்து கேட்கணுடா. பார்த்தா சொல்கிறாள் வேலைக்கு போய் பணம் தரேன்னு. அதை விட்டுட்டு அவளை வச்சுக்குவேன்னு சரியா ஏன் முன்னாடியே வச்சுக்குவேன் போட்டு சாத்து தண்ணி. நீங்கள் அப்படியே பயந்து போய் அம்மா
ஃபிலிக்ஸ் மாமா அப்படின்னு அவனை பிடிக்க போகிறீங்க. அவனும் இன்னைக்கு இவனை உயிரோட வர மாட்டேங்கிற மாதிரி போட்டு சாத்த அக்கம் பக்கம் உள்ளவங்களா சவுண்டு கேட்டு ஓடி வந்து பார்த்தவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. இப்போது அவன் அடிச்சு ரத்த வெள்ளமாக அப்படியே கொண்டு போய் இப்போ 2 பேர்த்தையும் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார ஃபிலிக்ஸோ அப்படியே அவனை முறைச்சிட்டு இருக்கான். அவனை இன்னைக்கு விட்டுறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அவனை சார் பேசாமல் இருங்க அப்படின்னு 2மே பெரிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஃபிலிக்ஸ் அவனை விட பெரிய ஆள் அப்படிங்கிறனால ஃபிலிக்ஸ் பேச்சு தான் கேட்குது. இவனுக்கு என் அத்தை பொண்ணு பணம் கொடுக்கணுமா, அதுக்கு இவன் அவகிட்ட அப்படி நடந்துக்குவானா? ஒரு பொண்ணு தனியாக இருக்கும்போது மிஸ்பிஹேவ் பண்ணால் அடிக்காமல் அவனை கொஞ்சுவாங்களா? அவனுக்கு பணம் தானே வேணும், அதை நான் செட்டில் பண்ணுறேன், 10 கோடிண்ணா, அதுக்கு பதிலாக 20 கோடியாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செக்கில் செட்டில்மெண்ட்டை பண்ணிவிட்டு அப்படியே வரான். நீங்கள் வந்து வீட்டில் தான் இருக்கீங்க, உங்களில் போலீஸ்லாம் கூடிய ஃபிலிக்ஸோ அவளுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, வரவேணாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருப்பான். நீங்கள் வீட்டில் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்க. இப்போது ஃபிலிக்ஸ் அப்படியே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்கள் வீட்டில் தான் வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. மாமா என்னாச்சு அப்படின்னு பயந்துட்டு அவனை பார்த்து கேட்க ஒன்றும் இல்லை, அவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு, ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறான். நீங்கள் அவனை ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேலை தடை நினைச்சிட்டு இருக்க போல அப்படிங்கிறான். அது எப்படி இவருக்கு தெரியுங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எங்கெங்கேயோ அலைவ என்கிட்ட வேலைக்கு வரணும்னு தோணாத உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம், என் கம்பெனியில் வேலை பார்க்கறதுக்கு மேடம்க்கு ரொம்ப வலிக்குதோ அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்படி இல்லை, உங்கள் கம்பெனி தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது, அங்கே எனக்கு இருக்க குவாலிஃபிகேஷனுக்கு. ஓ அதுவும் சரிதான், நானும் நல்லா குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்கள தான் வேலைக்கு வச்சுக்குவேன், ஆனாலும் பரவாயில்ல, நீ என்னடா மாமா பொண்ணு, உனக்காக இதை கூட பண்ண மாட்டேனான் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை ரொம்ப இதாக பார்க்குறீங்க. நம்ம தான் வர தப்பாக நினச்சிட்டோமோ, வேறு நல்லவராக தான் இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு மாமா எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக, அப்புறம் உனக்காக நான் தான் இந்த 20 கோடி இதை செட்டில் பண்ணியிருக்கேன். ஏன்னா 20 கோடியா, அவனுக்கு நம்ம 10 கோடி தானே கொடுக்கணும், உனக்கு 2 மடங்காக கொடுத்துட்டேன். எனக்கு உன்னை எவனும் இன்னும் இந்த பிரச்சனையில இந்த மாதிரி பண்ணக்கூடாது. யார் அந்த நாதாரி எப்படி வீடு தேடி வந்து இப்படிலாம் கேட்கலாம், அதான் வாயை ஒட்டச்சு அனுப்பியிருக்கேன், இனி உன் பக்கம் எவனும் வரமாட்டான், பயப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கும் போதே உங்கள் அம்மாவோட சவுண்ட் கேட்குது. லைட்டாக உங்கள் அம்மா வந்து இப்போ கொஞ்சம் பேசுகிறாங்க. ஸோ உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க உள்ளேருந்து. நீங்கள் இருங்க மாமா, அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை அப்படியே வீல் சேரில் உட்கார வச்சு, அம்மா அது வந்து ஃபிலிக்ஸ் மாமா கேட்டுச்சுமா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவன்கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. அப்படியே வீல் சேர் தள்ளிட்டு வந்து நீங்கள் நிற்க ஃபிலிக்ஸை பார்த்து உங்கள் அம்மா, ஃபிலிக்ஸ் எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா அப்படின்னு கேட்க, சொல்லுங்க அத்தை, எது வேணாலும் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அப்போ அப்படியே உங்கள் அம்மா உங்கள் பார்க்க நீங்கள் அம்மா அப்படிங்கிறீங்க. அவங்களோ எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்ப்பா, எனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பொண்ணு தனிமரமாயிருவா. அத்தை இத்தனை வருஷமாக உன்னை நாங்கள் ஒதுக்கி வச்சு தப்பு பண்ணிட்டோப்பா. உன் மாமாவுக்கு தான் உங்கள் அம்மா மேலே உள்ள கோவத்தில் உன்னையும் வீட்டில் வச்சுக்காம விட்டுட்டா இருப்பா. அதுக்கெல்லாம் நீ எதுவும் நினச்சிட்டு கோவமாக வீட்டுக்கு வராமல் இருக்கிற. ஆனால் என்ன தான் நீ எங்கள் பக்கம் வராமல் இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றுனா ஆளாக வந்து நின்று உதவி பண்ணுறது நீயாக தான் இருக்க. எனக்கு சின்னத்துலேருந்து உன்னை பிடிக்கும்ப்பா, எனக்கு தெரியும் என் பொண்ணுக்கு ஒன்றுனா நீ கண்டிப்பாக விட மாட்டேன்னு, உனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கும் போது தான் நீங்கள் ஃபிலிக்ஸை பார்க்க அவனும் உங்களை அப்படியே ஒரு கண்ணால் பார்த்துட்டு அத்தை அது வந்து அப்படிங்கிறான். ப்ளீஸ்ப்பா ஹீரோவை நீ அப்படின்னு சொல்லும் போதே அவனுக்கு புரியுது. கண்டிப்பாக அத்தை, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக தான் இருக்கேன், அவளுக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னா சொல்லுங்கள் பண்ணிக்கிறேன். ஆனால் இதை அந்த கடன் கொடுத்தேன் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. என் மாமா பொண்ணு, நான் அவளோட அத்தை பையன், அந்த நினப்பில் தான் அவளுக்கு சம்மதம்னா சொல்லுங்கள், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அப்போ அப்படி உங்களை பார்க்குறான். நீங்கள் பதிலே சொல்லாமல் நிற்க உங்கள் அம்மா கையை பிடிச்சி இராம்மா அப்படின்னு ஆட்ட அப்படின்னு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. என்னம்மா யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் இல்லைம்மா, நீங்கள் இந்த நிலமையில் இருக்கும்போது உங்களை எப்படிம்மா தனியாக விட்டுட்டு, எதுக்கு தனியாக விட்டுட்டு போகணும், அத்தை என்னோட அத்தை அவங்கள கூட்டிகிட்டு வா, எனக்கும் தான் அம்மா அப்பா இல்லையே, நானும் தனியாக தானே இருக்கேன் அப்படிங்கிறான். அது ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே ஒன்று பார்க்க உன்னை கல்யாணம் பண்ணிட்டா அவங்களும் நம்ம வீட்டிலே இருக்கட்டும், அவங்கள வச்சு இந்த உலகத்தில் இருக்க வேர்ல்டு பெஸ்ட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டலாம், அவங்களுக்கு சரி பண்ணுறது என்னோடய கடமை, நான் சரி பண்ணுவேன் என் அத்தையை அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அவளை நான் கல்யாணமே பண்ணலாட்டியும் உங்களை சரி பண்ணுவேன் சீக்கிரமே, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நீங்கள் இப்போ அப்படியே வந்து ஃபிலிக்ஸை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா இன்னும் என்னம்மா அப்படின்னு கேட்க கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஃபிலிக்ஸுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஓகே சீக்கிரமே நான் நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போகிறான். நீங்கள் உங்கள் அம்மாவை வந்து வீல் சேரில் அப்படியே தள்ளிட்டு வந்து ஏம்மா அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லைம்மா கண்டிப்பாக ஃபிலிக்ஸ் ஒன்று நல்லா பார்த்துக்குவான்டா, எனக்கு தெரியும், அவன்
அன்றைக்கி நைட்டு உன்னை கூட்டிகிட்டு வந்து விட்டப்போ கூட உன்னை பார்த்துக்க சொல்லிவிட்டு எவ்வளோ இதாக பேசிட்டு போனான் தெரியுமா? அப்போலேருந்தே எனக்கு தெரியுது அவனுக்கு உன் மேலே ஆசை இருக்குன்னு. ஆனால் உங்கள் அப்பா தான் அதை புரிஞ்சுக்காம லூஸ் மாதிரி ஒவ்வொரு மாப்பிள்ளையை பார்த்து உன் நிலைமை இப்படி ஆக்கி விட்டார். இனிமேல் ஃபிலிக்ஸ் தான் உனக்கு எல்லாம் அப்படி இப்படின்னு உங்கள் அம்மா சொல்ல, சரிம்மா நீ படுத்து தூங்கு ரெஸ்டடுன்னு உங்கள் அம்மாவை படுக்க வச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தா ஃபிலிக்ஸ் இன்னும் போகவே இல்லை. அப்படியே உங்களை இழுத்துட்டு போய் ரூமில் அப்படியே சாக்கி நீங்கள் கத்த வந்தவங்க அப்படியே பார்த்து மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி என்ன கல்யாணம் பண்ணாதம்மா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் பதிலே சொல்லாமல் நிற்க, என்ன என்கிட்டேருந்து தப்பிச்சிடலான்னு நினச்சா அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. பின்ன ஒவ்வொருத்தனா உன்னை கல்யாணம் பண்ணிக்க வரான், நீயும் அவன் பக்கத்துலலாம் அப்படியே போய் உட்கார்ற, எப்படி இருந்திருக்கும் எனக்கு அப்படிங்கிறான். மாமா அப்படின்னு பார்க்குறீங்க பயந்து போய். என்னடி அப்படி பார்க்குற, அவனுங்க கூடலாம் நீ உட்காரும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படி முன்ன அப்படின்னு கழுத்தில் இருக்க அப்படின்னு நீங்கள் பயப்பட அப்படியே செவத்தில் குத்திட்டு, பாரு உனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது ஏன் கூட மட்டும்தான், இந்த ஃபிலிக்ஸ் மட்டும்தான் உனக்கு புருஷன், புரிஞ்சதா? இந்த ஜென்மத்தில் நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன், அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்க வெளியே போக்க நீங்கள் அப்படியே பாய்ந்து போய் நிற்கிறீங்க. அப்புறம் டக்குன்னு ஐயோ கண்ணம்மா பாய்ந்துட்டியா அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பில் அப்படியே இது பட்டம் படாமல் ஒரு கிஸ் பண்ணேன். நீங்கள் ஷாக் ஆகி பார்க்க, நமக்கு தான் கல்யாணம் ஆக போதே அதான் உரிமையோட கிஸ் பண்ணேன். இதனால நீ எனக்கு கிடைப்பியோ கிடைக்க மாட்டியோன்னு கவலையிலே சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு நீ இன்றைக்கி கிடைக்க போகிறங்கிற சந்தோஷத்தோட வீட்டுக்கு போகிறேன். இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்குவேன், நீங்கள் தூங்கு, சீக்கிரமே நல்ல நாள் பார்த்து உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவன் போகிறான். இங்கே அவங்களுக்கு தூக்கமே போயிது. அப்படியே உட்காந்துட்டு இவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு, அப்போது அவங்களெல்லாம் இவர் தான் கொண்டு இருப்பாரா அப்படின்னு அவங்க மண்டைக்குள்ளே ஏதோ ஓடுது. உங்களுக்கு பயமாக இருக்குது. அப்பா அப்பா இல்லை அப்பாவெல்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு உங்களுக்கே ரெண்டு மனசாக இருக்குது. பயப்படுறீங்க நீங்கள் எதுவும் பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி தான். இங்கே ஃபிலிக்ஸோ ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வரோம். நேராக ஒரு ரூம்குள்ளே போகிறான். அங்கே ஒருத்தவங்க உட்காந்துட்ருக்காங்க. அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து மாம் அப்படின்னு கூப்பிட்றான். அவங்க அப்படியே அவனை பார்த்து தலையை தடவை, மாம் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லவா, உங்களோட மருமகளை நான் இங்கே கூட்டிகிட்டு வர போகிறேன் மாம், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் மாம், எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகும், நிறைய குழந்தைங்க பிறப்பாங்க, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் பேரும் பார்த்தீங்களோட நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் மாம், அதனால தான் இத்தனையும் பண்ணோம் மாம், அவள் வீட்டுக்கு வரப்போகிறா மாம், நானும் அவளும் சந்தோஷமாக இருக்க போகிறோம் மாம், எங்களோட லைஃப்பில் இனிமேல் யாருமே குறுக்க வர மாட்டாங்க, நீங்கள் ஹாப்பியாக மாம், நீங்கள் சொன்ன மாதிரிலாம் நான் பண்ணிட்டேன் மாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லிவிட்டு அப்படியே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான். இங்கே நீங்கள் அழுது அப்படியே தூங்கிடுறீங்க. இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகி இப்படியே ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு மேரேஜ்னு அவனே உங்களை வந்து உங்களையும் உங்கள் அம்மாவையும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை வந்து ட்ரெஸ் எடுக்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு பார்த்து கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு பதட்டமாக வேறு இருக்குது, பயமாக வேறு இருக்குது. இவன் நல்ல மூடில் தான் எல்லாத்தையும் செய்கிறானா இல்லை இதில் ஏதாவது உள்குத்து இருக்கான்னு கொஞ்சம் பயப்படுறீங்க. ஆனால் உங்கள் அம்மாவெல்லாம் வந்து பார்த்து அவன் எல்லாம் செய்கிறத பார்க்கும்போது இல்லை அப்படிலாம் இருக்க, நம்ம தான் வீணாக பயந்துக்கிறோம். பாட்டி நம்ம கிட்ட சொன்ன மாதிரி அதான் நல்லவராக தான் இருப்பார். ஆக்சுவலி உங்கள் பாட்டி சின்ன வயசில் அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி என் பேரன் ரொம்ப நல்லவன்டா, அவனோட அம்மா வேற இறந்துட்டா, அதனால் அவனுக்கு நீ தாண்டா இனிமேல் எல்லாமா இருக்கணும், அவனை கைவிட்டாத, உங்கள் அப்பந்தான் உங்கள் அத்தை சின்ன வயசில் இப்படி லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலேன்னு கோபத்தில் அவளை வீட்டிலே சேர்த்துக்க மாட்டேன்ட்டான், நீ எப்படியாச்சும் உன் ஃபிலிக்ஸ் மாமாவை கல்யாணம் பண்ணி நம்ம குடும்பத்தில் கூட்டிகிட்டு வந்துடுடா அப்படின்னு அவங்கக்கிட்ட செய்வியாடா அப்படின்னு ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து சின்ன பொண்ணு தான், ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பீங்க அந்த டைம்லேயே. அப்படி பாட்டி நீங்களும் அப்போ வந்து விவரம் தெரியாமல் சரி பாட்டி நான் கண்டிப்பாக ஃபிலிக்ஸ் மாமாவை தான் பெரிய பொண்ணாகி கல்யாணம் பண்ணிக்குவேன், அவர் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தானே, அவரை நான் விட்டுற மாட்டேன், அப்பா கிட்ட பேசுகிறேன்லாம் சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பீங்க. இது உங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதான் உங்கள் அம்மா கேட்டுப்பாங்க, ஏன்டி பாட்டிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல அதை மறந்துட்டியா, அந்த மாதிரிலாம். உங்களுக்கும் வந்துட்டு ஃபிலிக்ஸை வந்து பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க. ஆனாலும் உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக உங்கள் அப்பாவை மீறி உங்களால் எதுவும் செய்ய முடியாதனால தான் நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்க. இப்போது ஃபிலிக்ஸை கல்யாணம் பண்ணிக்க ஒரு சூழ்நிலை அமையும் போது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகேலாம் சொல்லிடுறீங்க. பட் இருந்தாலும் ஒரு பயமாக வேறு இருக்குது, அவன் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பயமுடுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பயந்துக்கிறீங்க. இப்படியே வந்துட்டு உங்கள் அம்மா இப்போ கொஞ்சம் நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அது ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கும் அவனுக்கும் வெட்டிங். அப்படியே வந்துட்டு அவங்கள செம்மையாக இருக்கீங்க, சாரியில் நல்லா ஜுவல்ஸ்லாம் போட்டு அப்படியே நீங்கள் இறங்கி வர அப்படியே பார்த்துட்ருக்கோம். உங்கள் அம்மா கொஞ்சம் நடக்க நல்லா அப்படியே கீழேருந்து பார்க்குறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது.
என் வீட்டுக்கார் மட்டும் இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவார்னு அது ஒன்று தான் நினைக்கிறாங்க. மற்றபடி ஹாப்பியாக தான் பார்த்துட்ருக்காங்க. ஃபிலிக்ஸ் அப்படியே உட்காந்துட்ருக்கா. அவங்கள அப்படியே திரும்பி பார்க்க, நீங்களும் அவனை அந்த டைம் பார்க்குறீங்க. 2 பேரும் அட்ட டயத்தில் பார்த்துக்க. உங்களுக்கோ அவன் அன்றைக்கி உங்களுக்கு கிஸ் பண்ணது ஞாபகம் வர அப்படியே நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனும் உங்களை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்படியே வந்து அவன் பக்கத்தில் உட்காடுறீங்க. அவன் உங்களை அப்படியே பார்த்துட்டு ஏஞ்சல் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்க ஏஞ்சல் நீ கைக்கு வருவியோன்னு நினச்சேன். எனக்கே மட்டும் எனக்காக வந்துட்டு அப்படின்னு சொல்ல நீங்கள் அவனே பார்த்துட்டுக்கா. அடுத்த தாலியை கொடுத்து கட்டுங்கோ அப்படின்னு சொன்னதும் இதுக்காகவே காத்துட்டு இருந்தேங்கிற மாதிரி உடனே ஃபிலிக்ஸ் அப்படியே கட்டி விடுறான். அடுத்த நத்தியில் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே உங்கள் காலில் மெட்டி எல்லாம் போட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணி எல்லாரும் முடியும் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனும் அதை பற்றிலாம் கவலைப்படல. அடுத்து அப்படியே உங்கள் கையை பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு வந்து உங்கள் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக அப்படியே உங்கள் காலில் டியர்ஸ் வர ரொம்ப சந்தோஷம். என்ன அப்பா இருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படியே ஃபிலிக்ஸ் மூஞ்சி மாறுது. நீங்கள் அப்படியே அவனை நோட் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபிலிக்ஸ் கை அப்படியே பிடிக்கும். அப்படியே மூஞ்சை மாற்றிட்டு சரி இல்லாதவங்களை பற்றி என்ன ஆக போகுது விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே எல்லாருமா சேர்ந்து இப்போ எல்லா செரமனியும் முடிச்சு வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்க. அவங்கள அப்படியே அவன் வீட்டை அப்படியே சுற்றி காட்டுறான். பெரிய வீடு. அங்கே வந்துட்டு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க. உங்கள் அம்மாவை ஆண்டி உங்களால் இப்போ ஏறலாம் முடியாத சொன்னீங்க கீழே ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயிட்டு ஆண்டி எது கேட்டாலும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆர்டர்லாம் போடுறான். அடுத்து உங்களை கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறான். நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப பெரிய வீடு, நிறைய ரூம்ஸ் அப்படி இருக்குது. இதுதான் நம்ம பெட்ரூம் அப்படின்னு கடைசியாக அவனும் நீங்களும் இருக்க போகிற ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே சுற்றி முற்றி பார்க்குதா அங்கே ஃபோட்டோஸ் அங்கே நிறைய இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறீங்க. அதெல்லாம் வந்து பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருக்கு. இந்த ட்ராயிங் நான் தான் பண்ணேன் நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்படியே நீங்கள் அவனை திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் சின்னதுலேருந்து பெருசாக இருக்கிற வரைக்கும் உள்ள பெயிண்டிங்ஸாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்க்குறீங்க. அதெல்லாம் அப்படி தான் சொல்லப்போனால் இதெல்லாம் நான் உன்னை பார்த்து கூட வரையில. எல்லாமே உன்னை பார்க்காம வரைஞ்ச என்னோடய மைண்டில் உள்ள பிக்சர் தான் இதெல்லாம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை ஆச்சரியமாக பார்க்க என்னடி அப்படி பார்க்குற அப்படின்னு வந்து உங்களை ஹக் பண்ணுறான். பேக் ஹக். நீங்கள் அப்படியே ஷையாகி உடம்பெல்லாம் சிவராகுது. அவனும் என்னடி இதுக்கே அப்படி நடக்கிற அப்படிங்க. நீங்கள் இல்லை அப்படின்னு அப்படி தடுமாறுறீங்க. அப்போ தான் அங்கே இன்னொரு ரூம், அந்த ரூம்குள்ளே இன்னொரு ரூம் இருக்கிறத நோட் பண்ணி இதேண்ணா ரூம் அப்படின்னு கேட்க அது என் பர்சனல் ரூம் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே சரி இப்போ நமக்கு என்ன டேட் தெரியுங்களா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படி ஷைய அது அப்படின்னு கூடிய மேரேஜ் ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி நைட் என்னடி நமக்கு அப்படிங்க மறுபடியும் ஐயோ இவர் வேறு அப்படின்ட்டு நீங்கள் ஷையாகி திரும்ப என் பொண்டாட்டி வெக்கப்படமா கூட செம்மையாக இருக்காளே அப்படின்னு அப்படியே அவங்கள தூக்கிட்டு வந்து பெட்டில் போட நீங்கள் அம்மா அது வந்து அப்படின்னு எதை சொல்ல வரீங்க. இவ்வளோ நாள் 2 பேர் பேசிக்கிட்டு மட்டும் தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து இதுக்கப்புறமும் அப்படியே இருக்க சொல்கிறியாட்டி என் பொண்டாட்டி அப்படின்னு அவங்கள இழுத்து அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணா. நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே அங்கே லவ் மேக்கிங் நடக்குது. நீங்கள் உண்மையிலேயே ஹாப்பியாக இருக்கீங்க. உங்களை ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுறோம். இவ்வளோ சாஃப்டாக உங்ககிட்ட வந்து நடந்துக்கிறான். இந்த ஃபிலிக்ஸுக்கு அன்றைக்கி அவ்வளோ கோவம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. 2 பேரும் அப்படியே தூங்கிடுறீங்க. மார்னிங் நீங்கள் எழுந்திருக்கும் போது அப்படியே ஃபிலிக்ஸ் கையில் தான் படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. மெதுவாக கண்ணை முழிச்சு பார்த்தா ஃபிலிக்ஸ் நல்லா தூங்கிட்டுருக்கான். நீங்கள் எப்படி க்யூட்டாக தூங்கிட்டுருக்காரு. ஆனால் முழிச்சிருக்கும் போது பார்த்தாலே பயமாக இருக்குது. டெரராக இருக்கார். ஆனால் நம்மக்கிட்ட இவ்வளோ சாஃப்டாக நடந்துக்கிறாரு அப்படின்ட்டு நீங்கள் அவனை பார்த்து பேசிட்டு என் செல்லம் பட்டுக்கிட்டி அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சி அப்படியே அவன் லிப்பில் பட்டுப்படாமல் ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து இழந்துக்கலாம் பார்த்தா ஃபிலிக்ஸோ என்னடி இப்படி சப்புன்னு ஒரு கிஸ் பண்ணிட்டு ஓட பார்க்குற அப்படின்னு உங்களை இழுத்து மறுபடியும் மேலே போட ராஸ்கல் திருட்டு பையிலே முடிச்சுட்டு தான் இருந்தியா அப்படின்னு கேட்க எதை டாவா அப்படிங்கிறான். ஐயோ அப்படின்னு நாக்க கடிச்சு சாரி மாமா அது ஏதோ பரவாயில்லடி நீ அப்படி சொல்லாமல் கூட நல்லா தான் இருக்குது என்ன கேட்டால் அப்படிங்கிறான். நீங்கள் விட்டுங்க நேரம் ஆச்சு நான் போய் குளிக்கணும் அம்மா வெயிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுக்கணும் அப்படிங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். என்ன இப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறீங்க. சரி போ அப்படிங்கிறான். நீங்கள் எழுந்திருக்க போயிட்டு அப்புறம் ஐயோ என்னங்க அப்படின்னு என்னடி நான் தான் அவனை போக சொல்லிட்டேனே போக சொன்னால் எப்படி போகிறதா பின்ன அப்படின்னு அவன் பார்க்குறான். என் ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறீங்க. இப்போ தான் உங்கள் சாரீ ஃபுல்லாக அவன் இழுத்து அவனுக்கு கீழே கிடக்க அதை தான் சுற்றிட்டு அவன் படுத்திருக்கான். என்னடி அப்படிங்கிறான். என் சாரீ அதை ஃபுல்லாக இழுத்து நீங்கள் தான் கவர் பண்ணி படுத்திருக்கீங்க கொடுங்க அப்படிங்கிறீங்க. இப்போ தான் அதே பார்க்குறீங்க. நைட்டு ஃபுல்லாக அது ஏன்ட்ட தாண்டி இருந்துச்சு என்னமோ உன் பாடியில் நான் பார்க்காத எது இருக்கிற மாதிரி பண்ணுறேன் அப்படிங்க உங்களுக்கு ஷை ஆகுது. ஐயோ காலையிலே ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் கொடுங்க அப்படின்னு
ஹே நான் போக சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சுடி அப்படிங்கிறான். எப்படி போகிறது அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படி வேணாலும் போகணும். அப்படியே கையில் தலையை வச்சு படுத்துட்டு அப்படியே உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் ஷோ அப்படின்னு பெட்ஷீட்டை சுற்றிட்டு இப்போ ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. சரி ட்ரெஸ் ரூம்குள்ளே ஓடுறீங்க. அவன் சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வர அப்படியே வந்து உங்கள் பின்னாடி ஹக் பண்ணிட்டு நிற்க, ஐயோ போய் குளிங்க அப்படிங்கிறீங்க. நீ வந்து என்ன குளிக்க போயிட்டாலிங்க அப்படின்னு இழுக்கிறான். ஐயோ அம்மாப்பா அவங்களுக்கு பசிக்கும் அப்படிங்கும். சரி ஆன்ட்டிக்காக விட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவன் போயிடான். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கீழே வந்து உங்கள் அம்மாவை பார்க்க, உங்கள் அம்மா நீங்கள் ஹாப்பியாக இருக்கதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கும் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. 2 பேர் பேசிகிட்டே சாப்பிட்டுட்ருக்கா. ஃபிலிக்ஸ் மேலே அந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு ரெடி ஆகி அப்படி கீழே வரான். அவனையும் உட்கார வச்சு சாப்பாடெலாம் போகிறீங்க. அவனும் ஹாப்பியாக உங்கள் அம்மாட்டையும் கிட்டே பேசிட்டு, சரி நான் போயிட்டு வரேன், அதே ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, நீயும் ஜாக்கிரதையாக இரு, எது வேணாலும் எனக்கு கால் பண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு அவன் கிளம்பி போக. அதுக்கப்புறம் நீங்கள் சமையல் வேலை அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் ரூமுக்கு வரீங்க. அப்போது இந்த ரூம் நேற்று கேட்டதுக்கு ஏதோ பர்சனல் அப்படின்றாரு, என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு இல்லை அவரே வந்து சொல்லட்டும் நம்ம ஏன் அப்படின்னு ஒரு பக்கம், இல்லை இன்னொரு பக்கம் மனசு இல்லை அப்படி என்ன தான் இருக்குது, நம்மள என்ன சொல்ல போகிறாரு, அதெல்லாம் நம்ம மேலே வரத உயிரை வச்சுருக்காரு, திறந்து பார்த்தலாம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டே அப்படியே உங்ககிட்ட வந்து பஞ்ச் ஆஃப் கீஸ் நிறையா கொடுத்துருப்பான். இதெல்லாம் இந்த வீட்டோட சாவின்னு அதில் ஒரு சாவியை போட்டு அந்த ரூமை திறக்க ட்ரை பண்ணுறீங்க. ஒவ்வொன்றா போடுறீங்க, அது எதுவுமே திறக்கலை. எந்த சாவின்னு தெரியலேன்னு இங்கே நீங்கள் அந்த ரூமை திறக்க ட்ரை பண்ணுறவும் இங்கே அவனுக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அவனும் ஆஃபீஸ்லேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வர, நீங்கள் அப்படியே அந்த ரூம் அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்து பயந்து கத்திக்கிட்டு வெளியே வர கரெக்டாக ஃபிலிக்ஸ் உள்ள வரான். நீங்கள் அங்கே இல்லை, எங்கே போனா இவ அப்படின்னு அந்த ரூமை பார்க்குறான். அது லாக்கில் தான் இருக்குது. ரூம் அப்போ திறக்கலையா, ஒரு வேளை டச் பண்ணதுமா அலாரம் அடிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் அப்படியே கீழே வர. நீங்கள் கார்டனில் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஹே அப்படின்னு வந்து உங்கள் பின்னாடி கை வைக்கானுங்க. மாமா அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் மூஞ்சி ஏதோ ஒத்து பார்க்குறான். என்னாச்சு மாமா, இப்போ தானே வேலைக்கு போனீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க, ஒன்றும் இல்லை, ஒரு ஃபைல் மறந்து வச்சிட்டேன், அதான் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக. நீங்கள் பாடா அப்படின்னு உட்காந்துருங்க. படப்படப்பாக இருக்கும் உங்களுக்கு. பாடா இப்படியே சமாளித்து அனுப்பிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் படப்படப்பட உட்காந்துருக்க. அவனும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே அப்புறம் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் இப்படியே உங்களோட ஆனால் ஹாப்பியாக இருக்கான், உங்களோட ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறான். உங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து பண்ணுறான். உங்களுக்கும் அவன் மேலே லவ் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. ஒன்றே நீங்கள் மார்க்கெட் போயிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது உங்கள் முன்னாடி ஒரு கார் சடனாக வந்து நிற்க. நீங்கள் பயந்து போய் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா உங்ககிட்ட ஏற்கனவே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பான்ல அந்த 10 கோடி கொடுத்தவன், அவன் தான் வந்து நிற்கிறான். நீங்கள் இவனா அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போக்க, ஹலோ ஒரு நிமிஷம் இப்போ என்ன அப்படின்னு பார்க்க, சாரி அப்படி நான் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான். நீங்கள் சரி அதான் சாரி சொல்லிட்டீங்களா, நான் மன்னிச்சிட்டேன் நகருங்க அப்படின்ட்டு அங்கேருந்து பார்க்க அவனும் விடாமல், இல்லைப்பா நான் அந்த மாதிரி நினச்சிருக்கக்கூடாது, ஏதோ புத்தி கட்டி போய் தப்பாக பேசிட்டேன், மன்னிச்சிருங்க, வாங்கலேன் ஒரு காஃபி அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் மன்னிச்சிட்டேன் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல கூட நிற்காம கடைன்னு வீட்டுக்கு வரீங்க. பட் இதெல்லாம் ஃபிலிக்ஸ் அந்த பக்கமாக வீட்டுக்கு வந்தவன் பார்த்துட்டான். காரில் உட்காந்து பார்த்துட்டு ஒரே ஸ்டேரிங்க, ஓ மை காட் அப்படின்னு குத்திட்டு, இந்த நாயை சும்மா விட்டு வச்சுருக்கதா தப்பு, அடுத்த ஸ்கெட்ச் உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வரோம். நீங்கள் அதுக்குள்ளே மார்க்கெட் போயிட்டு வந்து பொருளாக வச்சுட்டு உங்கள் அம்மாவுக்கு காஃபி போட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்கா. ஃபிலிக்ஸ் வந்து அப்படியே வரவும் நீங்கள் மாமா அப்படின்ட்டு அவன் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை மறைச்சிட்டு ரூம்க்குவா அப்படின்ட்டு போகிறான். என்னாச்சு இருக்கு அப்படின்ட்டீங்க. நான் அவருக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்குறேன்ட்டு காஃபியோட அப்படியே உள்ளே வந்து, மாமா அப்படின்னு எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு கேட்குறான். நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண போனேன் மாமா. ஓ வேற யாரையாவது பார்த்தியா அப்படின்னு கேட்குறான். நான் யாரையும் பார்க்கலையே மாமா அப்படிங்கிறீங்க. நிஜமாக யாரையும் பார்க்கலையா அப்படின்னு கேட்குறான். இல்லையே மாமா அப்படிங்கிறீங்க. அவ்வளோதான், அந்த காஃபி அப்படியே டொமால் தட்டி விட நீங்கள் அப்படின்னு பயந்து போய் நிற்க, என்கிட்ட போய் சொல்கிற நீ அப்படின்னு அப்படியே அவங்க கழுத்தை பிடிக்க, மாமா அப்படின்னு நீங்கள் பயந்து போய் பார்க்க, ஏண்டி அவன்கிட்ட நின்று ரோட்டில் உனக்கு என்னடி பீச்சு அப்படின்னு கேட்க, இப்போ தான் அவங்களுக்கு புரியுது அவன் பார்த்துட்டான் அப்படின்னு. அது வந்து இல்லை மாமா அப்படின்னு நீங்கள் எதை சொல்கிற, வாயை மூடு, ஒன்றை போய் நம்பின பாரு, நீயும் சராசரி பொண்ணு தான் நிரூபிச்சிட்டல. ஆமாம் என்னை விட்டுட்டு 3 டைம் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க மனவர் வரைக்கும் போனவ தானே நீ, உங்களுக்கு அப்படியே டேஸ்வது. மாமா வாயை மூடுறி, இன்றைக்கும் அவனை பார்த்து பேசிட்டு என்கிட்டயே நடிக்கிற நீ, அவனை பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி பேசுகிற நீ, போய் சொல்கிற யாரையுமே பார்க்கலன்னா அப்படின்னு அப்படியே பாட்டுக்கு பேச. அது இல்லை மாமா அவன்லாம் ஒரு ஆள் அப்படின்னு அவனை பற்றி ஏன் சொல்லணுன்னு தான் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்ல, யாருக்கிட்ட போய் சொல்கிற, அப்போது
விட்டுருந்தா உங்கள் அப்பன் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு அவன் கூட அவன் சொன்ன மாதிரி அடி மாமா அடிக்கிறது என்னடி மாமா அப்படின்னு கன்னத்துலேயே ஒரு அரை அப்படியே நீங்கள் சுருண்டு விழுந்துடுறீங்க அவன் அடிச்ச அடியில். அவனும் உனக்கு நான் இவ்வளோ பண்ணியும் என் மேலே உனக்கு பாசமே இல்லைல்ல, நீ எனக்கு வேணாடி, என் மூஞ்சி முடிக்காத, வெளியே போ அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவன் பாட்டுக்கா அந்த ஒரு பர்சனல் ரூம்குள்ள அதுக்குள்ளே போய் ராணிக்கா அப்படியே கணத்தை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே படுத்துருக்கீங்க. எவ்வளோ நேரம் அப்படியே படுத்துருந்தீங்களோ அப்படியே இப்போ கண்ணை முடிச்சு பார்க்க ரூமே இருட்டாக இருக்குது. அப்படியே நைட்டாக எது நீங்கள் அப்படியே தான் படுத்துருக்கீங்க. கண்ணை அப்படியே வலிக்க நீங்கள் எழுந்து இப்போ லைட்டாக போட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவன் அடித்த அடியில் அவங்க கண்ணும் செவந்து போயிருக்கு. கழுத்தை போடிச்சு, கழுத்து வேறு. அப்படியே நீங்கள் மெதுவாக எழுந்திரிச்சு மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. அந்த ரூமில் தான் இருக்கான்னு தெரியும்ல உங்களுக்கு. ஸோ நீங்கள் மெதுவாக எழுந்து மாமா மாமா அப்படின்னு சொல்லி கதவை திறக்கவே மாட்டேங்கிறான். அவன் உள்ளே போன கொஞ்ச நேரத்தில் எதோ உடைக்கிற சவுண்ட் கேட்டிருக்கும் உங்களுக்கு. இப்போ பயந்து போய் மாமா மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கதவை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கீங்க. திறக்கவே இல்லை. சாவி சாவி அப்படின்னு சொல்லி தேடி அந்த பஞ்ச் ஆஃப் கீஸ் உங்கள்கிட்ட தானே இருக்கும். அதை நீங்கள் திறந்து அப்படியே ரூமை திறந்த அடுத்த நிமிஷம் அப்படியே ஃபுல்லாக உள்ள ரூமில் புகை மூட்டமாக இருக்குது. நீங்கள் பயந்து போய் மாமா மாமா ஃபிலிக்ஸ் மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உள்ளே பார்த்துக்கிறீங்க. புகையாக தான் இருக்குது. அப்படியே நகர்த்தி விட்டுட்டு வந்தா அப்படியே அவங்க அம்மாவோட பாடியை வச்சுருப்பான்ல. ஸோ அங்கே தான் அவன் வந்து படுதுமா அவளுக்கு நான் வேணாம்மா, அவளும் எல்லார மாதிரி இருந்தாம்மா, இவ்வளோ போய் நல்லவ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னியம்மா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு அவங்க அம்மா மடியிலே மயங்கியிருக்கான். நீங்கள் அப்படியே போய் ஃபிலிக்ஸ் மாமா மாமா அப்படின்னு சொல்லி எழுப்பி பார்க்குறீங்க. எந்திரிக்க மாட்டேங்கிறான். உங்களுக்கு பயமாகவே இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு பயங்கரமாக இருமல் வருது. அப்படியே இருமிட்டு அந்த ரூமை சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அவனை தூக்க கூட முடியல அவங்களால. அப்படியே மெதுவாக பிடிச்சி இழுத்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே கொண்டு வந்துடுறீங்க. ஃபுல்லாக அவன் ஸ்மோக் பண்ணி ட்ரக்ஸ் வேறு எடுத்திருக்கான். ஃபுல்லாக வந்து புகையாக இருக்குது. இங்கே அப்படியே வந்து அவனை இழுக்க முடியாமல் எடுத்துட்டு பாத்ரூமில் கொண்டு போய் ஒரு வழியாக அப்படியே போட்டு அப்படின்னு அப்படியே ஷவரை ஓப்பன் பண்ணி விட்டா அப்படியே அவன் மேலே தண்ணி கொட்டுது. முழிக்கவும் எடுக்கிறான். மாமா மாமா முழிச்சு பாரு மாமா, எனக்கு பயமாக இருக்குது மாமா, அவனுக்கு ஏதாவது ஆயிரம்னு மாமா ப்ளீஸ் மாமா மொழிடா மாமா அப்படின்னு அவனை தட்டுறீங்க. அவன் எழுந்திருக்க மாட்டேங்கிறான். அவளுக்கு திடீர்னு ஏதோ தோணும். அப்படியே அவனை பிடிச்சி அவன் லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ லைட்டாக அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்க அப்படியே உங்களுக்கு டியர்ஸாக வருது. டே ஏன்டா இப்படிலாம் பண்ணி என்னை பயமுடுத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி அவனை ஒரு வழியாக குளிக்க வச்சு இப்போ கொஞ்சம் அப்படியே தட்டமாக நடக்க அவனை கொண்டு அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு இப்போ டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்கிறீங்க. அவங்க வந்து செக் பண்ணிட்டு இவர் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அது எங்களுக்குள்ளே எப்போயாவது டிப்ரெஷனில் இந்த மாதிரி தான் பண்ணுவார். அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு தான் அவரை பற்றி தெரியும். கொண்டு வந்து அடிக்கடி இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் பயந்துக்கிறீங்க. அவங்களோ எப்படி இவனோட இருக்கியோ அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு சரிம்மா அப்படின்னு அவருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், சரியாயிரும், பயப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போக நீங்களோ பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கீங்க. ஃபிலிக்ஸு அப்படியே முழிச்சு பார்க்க அங்கே யாருமே இல்லை. இவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக அவங்கள தான் தேடுறான். கொஞ்சம் முழிக்காதவ சொன்னவன். ஆனால் நீங்கள் அவனை கிஸ் பண்ணதெல்லாம் நினைப்போற. எனக்கு தெரியும்டி உன் மனசில் நான் தான் இருக்கேன்னு. உன் பைத்தியம் லூஸ் தரமாக நடந்துக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை போய் பார்த்து சாரிம்மா தெரியாமல் பண்ணிட்டேன், இப்படிலாம் பண்ண மாட்டேம்மா நான் அப்படின்னு புலம்பிட்டு இப்போ இவன் எங்கே போனான்னு தெரிலம்மா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தீங்களா அந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. கரெக்டாக வந்துடுறான். அங்கே நீங்கள் உங்கள் அம்மாவை வந்து அப்படியே வச்சுட்டு உங்கள் அம்மா ஏம்மா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒன்றும் இல்லைம்மா நான் அப்புறமா எல்லாம் சொல்கிறேன், நம்ம இங்கே இருக்க வேணாம், நான் வேறு எங்கேயாவது போகிறதுக்கு எனக்கு வேலை கிடைக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்து அப்படியே ஃபிலிக்ஸை பார்த்து பயந்து நீங்கள் அப்படியே அவனை பார்க்காத மாதிரி வெளியே போகணும். உங்கள் கையை பிடிச்சி விளையாடுது. ஏய் என்னடி இது இங்கே வந்து உட்காந்துருக்கா, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கை பிடிச்சிருக்கா. எந்த வீட்டுக்கு, நான் எங்கேயும் வரமாட்டேன், நீங்கள் தான் என்ன மூஞ்சிலே முழுக்க. ஏய் என்ன அவ்வளோதான் பார்த்துக்கோ, திருப்பி என்னை கோவப்பட வைக்காத. கண்ணம்மா சாரிடி உன்னை தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்னு அப்படியே சாஃப்டாக பேச நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. அவங்க அம்மா வந்து என்ன ஆச்சு ரெண்டு பேத்துக்கு என்ன சண்டை அப்படின்னு அம்மா உனக்கு எதுவும் தெரியாது நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போங்க, நான் இனிமேல் உங்களோட இருக்க மாட்டேன், நீங்கள் போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நகர போக எங்கடி என்னை விட்டு நீ போயிடுவியா அப்படின்னு உங்களை அப்படியே இழுத்து அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பயந்து அப்படியே பின்னாடி வந்து உட்காந்துக்கிறாங்க. அவனா உங்களை குண்டு கடத்திக்கிட்டு வந்து காருக்குள்ளே உட்கார வச்சு நீங்கள் வல்லன்னு திமிர அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு நான் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், அதுவும் அந்த ரூம்க்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் அப்போ உங்கள் அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு அம்மா இவன் சரியான சைக்கோமா, அத்தை இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் அவங்க உடம்ப பதப்படுத்தி வச்சு அதுவும் அந்த ரூமில் தான்மா வச்சுருக்கா, அவங்கக்கிட்ட பேசுகிறத நினச்சி பைத்தியம் மாதிரி தனியாக பேசிகிட்டு இருக்காமா
அது மட்டும் இல்லை, என்னை பார்க்க வந்த எல்லா மாப்பிள்ளைங்களையும் கொன்னது இவன் தாம்மா, இவன் சைக்கோமா, இவன் கூட இருந்தால் சரிப்பட்டு வராது. ஆக்சுவலி அந்த டாக்டர் வந்திருப்பாங்களா, அவங்க தான் சொல்லிப்பாங்கலாம் வந்து இவன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கான். அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சு அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணி அவங்க உடம்பை இன்னும் பத்திரப்படுத்தி வச்சு பார்த்துட்டு இருக்கான். இது இப்படி பண்ணாத அப்படின்னு அவங்களும் எவ்வளோ சொல்லிவிட்டு அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீ தான் அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் டோர் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் அவனோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இப்படியே விட்டா இவன் சைக்கோ ஆயிடுவான், பைத்தியம் ஆயிடுவான்னு உங்களுக்கு பயம் வந்துச்சு. அதனால் நீங்கள் வந்துட்டு இப்போ தான் முடிவெடுத்தே ஆகணும் அப்படின்னு இவன் ஏற்கனவே வேறு ட்ரக்ஸ் அடிச்சுட்டு அப்படியே கிடக்கும். உங்களுக்கு பயம் வந்து நீங்கள் இப்போ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அவனும் யாரை பார்த்து என்னடி சொன்னா, அம்மா அம்மா ஆமாம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க, அதுக்காக அவங்க என் கூட வாழ்ந்துட்டு இருக்கதை தான் நான் நினச்சிட்ருக்கேன். இங்கே பார், அவங்க ரூமில் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, ஒன்றும் எந்த தொந்தரவும் பண்ணலை. இல்லை அப்புறம் என்ன, நீ என் பொண்டாட்டி, நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசுனீங்க. முடியாது, அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கான மரியாதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். இப்படி வச்சு அவங்கள துன்புறுத்துறது பாவம். அவங்க உடம்பை எரிச்சா மட்டும்தான் நான் அவங்க கூட இருப்பேன், இல்லைனா இதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன். வாமா போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் போக ஏய் அப்படின்னு வந்து கைப்பிடிச்சு, இங்கே பாருடி, எனக்கு ஒரு யாருமே இல்லை. என் அம்மா சின்ன வயசுலேருந்து நீ தான் என் பொண்டாட்டி, என்னை நீ பார்த்துக்குவ, எனக்காக பிறந்த தேவதைன்னெலாம் சொல்லி தான் வளர்த்தாங்க. அதனால தாண்டி உன் மேலே என் உசுரே வச்சுருக்கேன். என்னை விட்டு நீயும் போயிட்டீன்னா அப்புறம் நான் பைத்தியமாகிடுவேன், உண்மையான பைத்தியமாகிடுவேன். என்னடி சொன்னால், உன்னை பார்த்த மாப்பிள்ளையெல்லாம் யார் சொன்னான், அவனுங்களெல்லாம் நான் கொன்னேன்னு? நான் கொல்லலை, நான் பண்ணதுக்கு பேர் கொலை இல்லை பின்ன அப்படின்னு உங்களுக்கு அதெல்லாம் வந்து நினச்சி கவலை இல்லை. பிகாஸ் உங்களுக்கும் தெரியும் அவனுங்கெல்லாம் வந்து சரியில்லாத ஆள் தான். இந்த ஆக்டர் அவனுக்கு வந்துட்டு எல்லா பொண்ணுங்களோடையும் தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு தான் நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு யோசிச்சிருப்பீங்க. அப்போ தான் வந்துட்டு அது தெரிஞ்சுட்டு வந்துட்டு நீ இத்தனை பொண்ணுங்களோட தொடர்பில் இருந்துட்டு அது மட்டும் இல்லாமல் ஏன் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பார்க்குறியான்னு போட்டு சொல்லியிருப்பான். அடுத்ததாக வந்துட்டு அந்த பிஸ்னஸ்மேன் பையன், அவனுக்கு ஒரு லவ்வர் இருந்திருக்கும், இருந்தாலும் உங்கள் அழகில் மயங்கி உங்களை கல்யாணம் பண்ணிக்க நினச்சிருப்பான். அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணதுக்காக அவனையும் வந்துட்டு போட்டிருப்பான். எல்லாமே இவன் தான் பண்ணியிருப்பான். பட் அதுக்காக ஒரு நியாயமான காரணம் இருக்கும். எப்படி பார்த்தாலும் நம்ம ஹீரோ நல்லவங்க தானே, நான் அப்படி தான் காட்டுவேன். ஓகேவா? சரி, அடுத்ததாக வந்துட்டு இன்னொரு அப்பாவோட மேனேஜர் பையன், அவனை வந்துட்டு மிரட்டியிருப்பான், கூப்பிட்டு ஒழுங்கா ஓடிடு இல்லைனா உயிர் இருக்காதுன்னு மிரட்டவும் தான் அவன் வந்துட்டு தாலியை போட்டுட்டு ஓடியிருப்பான். இதெல்லாம் வந்து நீங்களுமே தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இருந்தாலும் வந்துட்டு ஃபிலிக்ஸ் உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக தான் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்திருப்பீங்க. எங்கே அந்த லிஸ்ட்டில் இப்போ அவங்கக்கிட்ட வந்துட்டு பணம் கேட்டுட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னவனை வந்து சேர்த்துருவானோ, எங்கே சமாதி கட்டிடுவானோன்னு பயந்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து அவனை பேசினதை மறைச்சிருப்பீங்களே தவிர சொல்லக்கூடாதுன்னு இல்லை. ஆனாலும் ஃபிலிக்ஸுக்கு வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவன் எது வேணாலும் அவனை பண்ணுவான்னு பயந்துக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது இதுக்கு மேலே அவனை எப்படியே விட்டு வைக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவன் உனக்கு எல்லாமுமா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் உனக்கு வேணும்னு நினச்சினா அப்போ நீ எனக்காக அதை பண்ணிதாகணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தையோட உடம்ப எரிக்கணும், இல்லைன்னா நான் போயிடுறேன் அப்படிங்கிறீங்க. ஆனால் சரி சரி உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த ரூம் ஓப்பன் பண்ணி அப்படியே அவங்க அம்மாவை தூக்கிட்டு வந்து மனசே இல்லாமல் அப்படியே வந்து அங்கே வந்து ஒரு அவங்க அம்மாவுக்கு வந்து சமாதி மாதிரி கட்டி அதில் வச்சு நீங்கள் இல்லை எரி, என்னை உன்னை நம்ப முடியாது அப்படின்னு நீங்கள் பயப்பட அவனும் சரிடி அப்படின்னு சொல்லிவிட்டு எரிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி அங்கேயே வச்சு வந்துட்டு எரிச்சு விடுறாங்க. அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். எல்லாம் முடிச்சு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். நீங்கள் அவனை தலைமுழுக வச்சு அப்படியே கூட்டிகிட்டு வந்து இங்கே பாருங்கள், இனி நானும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா அவன் கையை பிடிச்சி அப்படியே வயிற்றில் வைக்கான். அப்படியே பார்க்குறான், அப்பா பார்க்க போகிறீங்க, நம்ம குழந்தைங்களும் உங்களுக்காக இருப்பாங்க, ப்ளீஸ் இனிமேல் இந்த மாதிரி சைக்கோத்தனமாக இது பண்ணாதீங்க. அன்றைக்கி அந்த ஆள்கிட்ட பேசுனது கூட ஏன் சொல்லலாம், நீங்கள் எதாவது பண்ணிடுவீங்கன்னு பயந்து தான். ஏன்னா எனக்கு தெரியும் என்னை கல்யாணம் பண்ணிக்கு வந்தவங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு. அப்படியே ஃபிலிக்ஸ் பார்க்குறான். ஓ எல்லாமே தெரியுமா அப்படின்னு. ஆமாம், நீங்கள் எது பண்ணாலும் எனக்கு தெரியாமல் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் அவங்கள பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னடி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறான். ஆமாம், சின்னதுலேருந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அப்பாக்காக பயந்துட்டு தான் அமைதியாக இருந்தேன். ஆனால் எனக்கு தெரியும் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. பாட்டி என்கிட்ட சொன்னாங்க சின்ன வயசுலேயே, எப்படியும் என் பேரை வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான், அது வரையும் பொறுமையாக இருன்னு. என்ன சொல்கிறேன்? ஆமாம், பாட்டி தான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சத்தியம் வாங்கினாங்க. இவ்வளோ பிரச்சனையிலையும் எல்லாம் தெரிஞ்சும் ஏன் உங்களை விட்டு போகாமல் இருக்க, பாட்டிக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் நான் அவங்க மேலே வச்சுருந்த காதலும் தான் அப்படிங்க. இப்போ தான் அவனுக்கு எல்லாமே தெரியுது. அவனும் அப்படியே டிஎஸ் வர, கனமா நீ என்ன லவ் பண்ணியாடி, எனக்கு தெரியாமல் போச்சுடி, உன்னை அடிச்சிட்டேன் சாரிடி அப்படின்னு சொல்லி அவனா அப்படியே அழுக. நீங்கள் பரவாயில்ல அப்படின்னு இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்து உங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அவங்களாம் அவங்க ரூமில் விட்டு அப்படியே சாப்பிட்டேன் நைட்டு அப்படியே போகிறீங்க. அப்போ அப்படியே வந்து உங்கள் மேலே ஃபிலிக்ஸ் வந்து படுத்துட்டு சொல்லவே இல்லை அப்படிங்கிறான். அது சொல்லலாம் தான் நினச்சேன்,
அதுக்குள்ளே நீங்கள் தான் கண்டதையும் என்னையே பயமுறுத்துட்டீங்க அப்படிங்க. சாரிடி, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி உங்களை அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறான். உங்களுக்கு ட்வின் பேபி பிறக்குது. அப்படியே ஃபிலிக்ஸ் மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. 2 பேத்தையும் வச்சு கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அவனும் பேபிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரூம்குள்ளே வரான். வேலையை முடிச்சு நீங்கள் 2 பேரும் உங்களை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்றது. அவனும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அப்படியே பக்கத்தில் விழுந்து அப்படியே குழந்தைங்கள போட்டு அவனும் அதுங்க கூட விளையாண்டு ஒரு வழியாக தூங்க வச்சுட்டு 2 பேத்தையும் அப்படியே தொட்டிலில் போட்டு இப்போ உங்களை இழுத்த அப்படியே அவன் மேலே போட்டுக்கிறான். நீங்கள் ஐயோ விட்டுங்க அப்படிங்கிறீங்க. என்னடி பேபி பிறந்தது நான் கிட்டவே விட மாட்டேங்கிறேன், ஆமாம் ரொம்ப ஏங்கி போயிருக்கேன்டி அப்படின்னு சொல்லி உங்களை கிஸ் பண்ண நீங்களும் நானும் தான் அப்படின்னு பேக் கிஸ் பண்ண இப்படியே 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே லவ் மேக்கிங் நடக்குது. அப்போ அப்படியே நீங்கள் அவன் மேலே படுத்து நல்லா தூங்கிட்டுருக்க. ஃபிலிக்ஸ் அப்படியே நகர்த்தி உங்களை மெதுவாக கீழே படுக்க வச்சுட்டு இப்போது எழுந்து எங்கேயோ போகிறான். அப்படியே போய் ஒரு ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே அவங்க அம்மா வேறிச்சு அந்த எலும்பு கூட எடுத்து பத்திரமா வச்சுருக்கான். அதுகிட்ட போய் மா பார்த்தீங்களா எனக்கு ட்வின் பேபிம்மா, உன் பேரனுங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கானுங்கம்மா அப்படி இப்படின்னு நடந்ததெல்லாம் எப்பவும் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் அவன் எந்திரிச்சு போனதுமே பின்னாடி வந்திருப்பீங்க. அப்படியே பார்த்து ஷாக் ஆகி அட பாவி நீ இன்னும் திருந்தலையான்னு பயந்துட்டு வாயில் கை வச்சு உனக்கு அழுகையாக வருது பயமாகவும் இருக்குது. அப்படியே கடகடன் மேலே வந்து இதுக்கு மேலே இவனை எப்படி திருத்துன்னு தெரில அப்படின்னு திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்கா. கரெக்டாக அப்போ ஃபிலிக்ஸும் கீழேருந்து வந்தவன் அப்படியே உங்களை பார்க்க நீங்கள் கண்ணை இறுக்கி முடிக்க திருட்டு கொட்டை நீ தூங்கலன்னு தெரியும் அப்படிங்க. நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. இப்போ இன்னும் என்னை பார்த்து பயப்படுறியாடி அப்படின்னு கேட்குறான். மாமா நீ ஏன் இன்னும் இப்படி இருக்க, பார்த்துட்டியாடி உன்கிட்டேருந்து எதையும் நல்லா மறைக்க முடியாது போலையே அப்படின்னு பார்க்குறான். ப்ளீஸ் மாமா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அழுக. அழாதடி நான் பைத்தியம் இல்லடி நல்லா தாண்டி இருக்கேன் அப்படிங்க. அப்படியே இன்னும் அதை வச்சுக்கிட்டு இருக்க. ப்ளீஸ் மாமா அப்படி பண்ணாத, எனக்கு நீ நம்ம குழந்தைங்கன்னு சந்தோஷமாக வாழணும்னு ஆசையாக இருக்கு, ஆனால் நீ பண்ணுறதுல எனக்கு பயமாக இருக்கு மாமா அப்படின்னு நீங்கள் அழுக. சரி சரி உனக்காக எது வேணாலும் பண்ணுவேன். அப்போது ப்ளீஸ் மாமா அம்மா அத்தையோட உடம்ப எரிச்சிரும் மாமா ப்ளீஸ் மாமா நீ திரும்பி இப்படி பண்ணுறது நல்லா இல்லை மாமா அப்படின்னு அழுக. சரி வா அப்படின்னு உங்களை கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து திறந்த காற்றா எலும்பு கூட நீங்கள் பயப்படுறீங்க. ஒன்றும் இல்லை பத்தராத அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த ரூமை அப்படியே வந்துட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விடுறான் கண்ணு முன்னாடியே. நீங்கள் அப்படியே நின்று பார்க்குறீங்க. அவனும் அம்மா போயிட்டாங்க என்னை விட்டு அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே பார்க்க என் தேவதையை எனக்காக கொடுத்துட்டு அதான் நீ இருக்கியே இனி இப்படிலாம் போய் புலம்ப மாட்டேன் எதா இருந்தாலும் உன்கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு அவன் குழந்த மாதிரி பேச நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் சாரிடி உன்னை கஷ்டப்படுத்திட்டல அப்படிங்கிறான். நீங்கள் அப்பா சரியானா சரிங்கிற மாதிரி இருக்கீங்க. அவனும் அப்படியே ஏன்டி என்னை பார்த்து பயப்படுறியான்னு மறுபடியும் கேட்க. இல்லைடா மாமா நீ குழந்தடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கிஸ் பண்ண அவனும் உங்களுக்கு பேக் கிஸ் பண்ணுறான். ஓகேடா இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.